ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲ ಅಂದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಓಡಿ ಹೋದವನು ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ಬೋದು. அப்படி இல்லைன்னா அவர் காலை வெடிவதற்கு 12 மணி நேரம் இருக்குது. 12 மணி நேரத்துக்குள்ள தன்னை பலப்படுத்திக் கொண்டு திரும்ப வரலாம். ಮತ್ತೆ ಬೆಳಗಾಗೋದಕ್ಕೆ 12 ತಾಸು ಇರುತ್ತೆ. 12 ತಾಸಲ್ಲಿ ಅವನು ಬಲಗೊಂಡು ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಸಹ ಬರಬಹುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த சூழ்நிலை யோசுவா சற்று நிதானிக்க ஆரம்பித்து விட்டார். ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನು ಆಲೋಚನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஐயோ, சூரியன் மறைவதற்குள்ளாக ஒரு ஜெயத்தை பார்க்க வேண்டும். ಸೂರ್ಯನು ಮುಳುಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಾನು ಒಂದು ಜಯವನ್ನು ನೋಡಬೇಕು. சூரியன் மறைந்து விட்டால் யுத்தம் நிறுத்தப்பட்டுரும். ಸೂರ್ಯನು ಮುಳುಗುತ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯುದ್ಧ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಡುತ್ತೆ. என்ன செய்வது, ಏನ್ ಮಾಡೋದು, என்ன செய்வதுன்னு சொல்லி ಮಾಡೋದಂತೇಳಿ யோசுவா சற்று நிதானிக்க ஆரம்பிச்சான். ಯೆಹೋಶುವನು ಆಲೋಚನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸ್ತಾರೆ. அப்போல யோசுவா ಆಗ ಯೆಹೋಶುವನು யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறார். ಒಂದು ಕಡೆ ಯುದ್ಧ ನಡೀತಿದೆ, ಆದ್ರೆ ಆತನ ಹೋಗಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸ್ತಾರೆ. கர்த்தரோடு பேசுகிறார், ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலும் நடைபெறும் அனுபவமாக இருக்கிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஒவ்வொரு நாள் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಸಹ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. யோசுவா நினைத்தார், ಯೆಹೋಶುವನು ತಿಳಿದುಕೊಂಡ್ರು யுத்தம் நிறுத்தப்பட்டுச்சுன்னா ಯುದ್ಧ ನಿಂತು ಹೋಗ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவன் ஓடி போயிருவான், ಅವನು ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ, இருட்டுல ஓடிடுவான். ಅವನು ಕತ್ತಲಲ್ಲಿ ಓಡೋಗ್ತಾನೆ. அப்ப ஓடி போவதனால ஜெயம் நமக்கு வருவது கிடையாது. ಅವನು ಓಡಿ ಹೋಗೋದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಜಯ ನಮಗೆ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. நினைக்கலாம், ஐயோ சத்துரு ஓடிட்டான், பயந்து ஓடிட்டான்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படக்கூடாது. ಒಂದು ವೇಳೆ ಅಯ್ಯೋ ಶತ್ರು ಓಡೋದ ಅಂತೇಳಿ ನೀವು ಅದನ್ನು ಕುರಿತು ಹೆಚ್ಚಳ ಪಡಬಾರದು. அவன் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ಅವನು ಮತ್ತೆ ಬರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆಗಳಿದೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்துரு எதிரி ஓடிட்டான்னு சந்தோஷப்படாத. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಎದುರಿ ಸೈತಾನ್ ಓಡೋದ್ನಂತೇಳಿ ನೀವು ಸಂತೋಷ ಪಡಬೇಡ್ರಿ. ஓடின எதிரி திரும்ப வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ಓಡಿದ ಎದುರಿ ಮತ್ತೆ ಬರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆಗಳುಂಟು. ಇಲ್ಲ என்றால் தன்னை பலப்படுத்திக் கொண்டு திரும்ப வருவான். ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡು ಮತ್ತೆ ಬರ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே யோசுவாவோட காரியம் என்னன்னா, இன்றைக்கே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ಯೆಹೋಶುವನ ಉದ್ದೇಶ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಿಂದೆ ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. நாளைக்கு அல்ல, ನಾಳೆ ಅಲ್ಲ, இன்னைக்கே ஜெயிக்கணும். ಹಿಂದೆ ಜಯ ಹೊಂದಬೇಕು. இன்னைக்கே சத்துருவை மேற்கொள்ளணும். ಹಿಂದೆ ಆ ಶತ್ರುವನ್ನು ಜಯ ಹೊಂದಬೇಕು. அப்ப சந்திரனுடைய வெளிச்சத்தை வச்சு சண்டை போட முடியாது. ಚಂದ್ರನ ಬೆಳಕನ್ನಿಟ್ಟು ಯುದ್ಧ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. சூரிய வெளிச்சத்தை விட சந்திர வெளிச்சம் பெருசா கம்மியா? ಸೂರ್ಯನ ಬೆಳಕಿಗಿಂತಲೂ ಚಂದ್ರನ ಬೆಳಕು ಜಾಸ್ತಿ ಇದೆಯಾ ಕಡಿಮೆ ಇದೆಯಾ? அப்ப சந்திர வெளிச்சத்துல வச்சு நம்ம யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாது. ಚಂದ್ರನ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಇಟ್ಟು ಯುದ್ಧವನ್ನು ಆರಂಭಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அப்ப நம்ம சூரிய வெளிச்சம் தேவை. ಸೂರ್ಯನ ಬೆಳಕು ಅವಶ್ಯಕತೆ. உடனே யோசுவா கர்த்தரோடு பேசுகிறார். ತಕ್ಷಣ ಯೆಹೋಶುವನು ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ. இன்னைக்கு நான் ஜெயிக்கணும். ಅಯ್ಯ ನಾನು ಇಂದು ಜಯ ಹೊಂದಬೇಕು. இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கிடையாது, ನಾಳೆ ಅಲ್ಲ, இன்னைக்கு நான் ஜெயிக்கணும். ಇಂದು ನಾನು ಜಯ ಹೊಂದಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரம் உயர்த்தி சொல்லுங்களேன். ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತೇಳಿ. ஒருத்தன் 10th எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டான். ಒಬ್ಬ ಹುಡುಗ 10th ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ಫೇಲ್ ಆದ. திரும்ப அட்டெம்ப்ட் எழுதுறான். ಮತ್ತೆ ಅವನು ಎರಡನೇ ಸಾರಿ ಬರೆಯೋದಕ್ಕೆ ಅವನು ಒಪ್ಪಿಸಿ திரும்ப ஃபெயில் ஆகுறான். ಮತ್ತೆ ಫೇಲ್ ಆಗ್ತಾನೆ. திரும்ப எழுதுறான். ಮತ್ತೆ ಬರೀತಾನೆ. இப்படியே 10 வருஷம் ஃபெயில் ஆகி 10 வருஷம் கழிச்சு பாஸ் ஆகணும், என்ன பிரயோஜனம்? ಈಗ ಬರೆದು 10 ವರ್ಷಗಳ ಆದ ನಂತರ ಪಾಸ್ ಆಗಿ ಏನು ಪ್ರಯೋಜನ சொல்லுங்க, ಹೇಳಿ. 10 வருஷம் வேஸ்ட் ஆச்சுல. 10 ವರ್ಷಗಳ ವೇಸ್ಟ್ ಆಯ್ತಲ್ವಾ? அதான் இப்ப யுத்தம் பண்ணிட்டு எப்பயோ ஜெயிக்கிறதல்ல, யோசுவாவோட காரியம் இன்னைக்கு நான் ஜெயிக்கணும். ಯುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ಯಾವಾಗ ಜಯಿಸೋದು ಯೆಹೋಶುವನ ಉದ್ದೇಶ ಅಲ್ಲ, ಇಂದು ನಾನು ಜಯ ಹೊಂದಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சண்டை போற நிறுத்துறது இப்படியே இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಯುದ್ಧ ಮಾಡೋದು ನಿಲ್ಸೋದು ಆ ರೀತಿಯಾಗಿರಬಾರ್ದು. ಇಂದ ನಾನು ಜಯ ಹೊಂದಬೇಕು. சில நேரத்துல பார்த்தனா வியாதி போறமா இருக்கும், திரும்ப வந்துரும். ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ ವ್ಯಾಧಿ ಹೋದ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ, ಅದು ಮತ್ತೆ ಬರುತ್ತೆ. பேய் போறமா இருக்கும், திரும்ப வந்து நிக்கும். ದೆವ್ವ ಹೋದ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ, ಮತ್ತೆ ಅದು ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತೆ. இல்ல மனசுல சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கும், திரும்ப போயிடும். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ, ಮತ್ತೆ ಹೋಗುತ್ತೆ. சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும், அது நடக்காது. ಕೆಲವು ವಿಷಯಗಳು ನಡೆಯೋ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ, ಅದು ನಡೆಯೋದಿಲ್ಲ. இதுதான் இந்த யுத்தம். இதுதான் ಯುದ್ಧ. யோசுவா யுத்த காலத்தை நின்று கொண்டிருக்கிறார். ಯೆಹೋಶುವನು ಯುದ್ಧ ರಂಗದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ಯುದ್ಧ ನಡೀತಿದೆ. ஆமா, சாயங்காலம் ஆயிருச்சு, ಸಂಜೆ ಆಗ್ತಿದೆ, சூரியன் மறைய போகுது. ಸೂರ್ಯನ ಮುಳುಗಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ್ದಾನೆ. அப்பதான் யோசுவா நிதானித்து போய் ஆண்டவர் சமூகம் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். ಆವಾಗ ಯೆಹೋಶುವನು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಧಾನ ಮಾಡಿ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நல்ல கவனிங்க அன்பு தேவஜனமே. ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ಚೆನ್ನಾಗಿ இன்னைக்கு ಗಮನಿಸಿ. செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? ಈ ವಾಕ್ಯದ ಅಂಶ ಏನು ಗೊತ್ತಾ? கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்து. ಕರ್ತನ
கர்த்தனನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். ನಿಮಗೆ ಜಯ ನಿಶ್ಚಯ. ஆண்டவர் நிறுத்த வேண்டும். ದೇವರನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எத்தனை பேர் நிறுத்த போறீங்க இன்னைக்கு? ಎಷ್ಟು ಜನ இந்த ನಿಲ್ಲಿಸ್ತಿದ್ದೀರಿ? செய்தி முடிவதற்குள்ளாக ஒரு தீர்மானத்துக்கு வந்துருவீங்க. ಈ ವಾಕ್ಯಾಂಶ ಮುಗಿಯೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬರ್ರಿ. இன்னைக்கு உங்க வெற்றிக்காக, உங்க சுகத்துக்காக, உங்க ஆசீர்வாதத்துக்காக யாரோ முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಜಯಕ್ಕೋಸ್ಕರ, ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರ, ನಿಮ್ಮ ಬಿಡುಗಡೆಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಯಾರನ್ನೋ ನೀವು ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀರಿ. அதனால உங்க வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறீங்க, அருமைய அவமானத்தை சந்திக்கிறீங்க. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಸೋಲನ್ನು, ಅವಮಾನವನ್ನು ನೀವು ಬಯಸಿದ್ದೀರಿ. உங்க வாழ்க்கையில அருமைய நிஜமான ஜெயத்தையும், நிஜமான ஒரு ஆசீர்வாதத்தையும், நிஜமான ஒரு மேன்மையையும் பார்க்க வேண்டுமானால் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட எல்லா மனசையும் தூக்கி போட்டுட்டு தேவனை முன்பாக நிறுத்துங்கள். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ನಿಜವಾದ ಜಯವನ್ನು ನೀವು ಕಾಣಬೇಕಂದ್ರೆ ಇದುವರೆಗೂ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದಾಕಿ ಕರ್ತನಾದ ದೇವರನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದಿಡ್ರಿ. எத்தனை பேர் நிறுத்த போறீங்க? ಯೆಶನ ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ನೀವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. யுத்தத்துல நிக்கிறோம் நம்மெல்லாம். ನಾವು ಯುದ್ಧದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಿ ಎಲ್ಲರೂ. யுத்த காலத்துல நிக்கிறீங்க. ಯುದ್ಧ ರಂಗದಲ್ಲಿ இந்த ನಿಂತಿದ್ದೀರಿ. உலகம் ஒரு யுத்தம். ಈ ಲೋಕವೇ ಒಂದು ಯುದ್ಧ. டெய்லி போராடணும் நீங்க. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನುದಿನವೂ ಸಹ ಹೋರಾಡಬೇಕು. டெய்லி போராடுறீங்க. ಅನುದಿನವೂ ಸಹ ಹೋರಾಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த உலகம் என்ற போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, ಈ ಲೋಕ ಅಂತ ಹೇಳತಕ್ಕಂತ ಯುದ್ಧ ರಂಗದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂತ ದೇವಚನರೇ, நம்மளாம் ஜெயமெடுக்கக்கூடிய பிள்ளைகள். ನಾವು ಜಯ ಹೊಂದತಕ್ಕಂತವರು. நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ನೀವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்துல பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಸೋತು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. ஆமா, கிறிஸ்துவ பாதையில சோர்ந்து போயிடக்கூடாது. ಕ್ರಿಸ್ತುವಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಬಾರದು. அபிஷேகத்துல சோர்ந்து போயிடக்கூடாது. ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಬಾರದು. பிரதிஷ்டையில சோர்ந்து போயிடக்கூடாது. ಪ್ರತಿಷ್ಠೆಯಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்பிக்கையில சோர்ந்து போயிடக்கூடாது. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಬಾರದು. கர்த்தருக்கு ஆமா, நகையை கழட்டிட்டேன், ನಾನು ನನ್ನ ಆಭರಣಗಳನ್ನು ಬಿಚ್ಚಾಕ್ದೆ, மீசி எடுத்துட்டேன், ಮೀಸೆ ತೆಗ್ದಾಕ್ದೆ, ஆமா ஒயிட் ட்ரெஸ் போட்டாச்சு, ವೈಟ್ ಡ್ರೆಸ್ ಹಾಕಿದಾಯ್ತು. ஆமா கர்த்தருக்கா வைராக்கம் நிக்கிறேன். ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ನಿಂತಿದ್ದೀನಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ. ஊர்ல வரி கட்ட மாட்டேன். ಊರಿನಲ್ಲಿ ಟ್ಯಾಕ್ಸ್ ಕೇಳಿದ್ರೆ ಕಟ್ಟೋದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நான் கர்த்தருக்கா நிக்கிறேன். ನಾನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಿಂತಿದ್ದೀನಿ. ஆண்டவருக்கான ஏதாவது சாதிப்பேன். ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಏನಾದ್ರೂ ಸಾಧಿಸ್ತೇನೆ. ஊர்ல எது கட்டுப்பட மாட்டேன். ಆದ್ರೆ ಊರು ಕಟ್ಟದಿಟ್ಟಗಳಿಗೆ ನಾನು ಕಟ್ಪಡೋದಿಲ್ಲ. எல்லாம் வைராக்கியமா வாழ்ந்து விட்டு ಇಷ್ಟು ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಜೀವಿಸಿ உங்க ஆவிக்கிற வாழ்க்கை சோர்ந்து போயிட்டுனா யாருக்கு அவமானம்? ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನ ಸೋತೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರಿಗೆ ಅವಮಾನ? யாருக்கு அவமானம்? ಯಾರಿಗೆ ಅವಮಾನ சொல்லுங்க. ಹೇಳಿ. நம்ம கர்த்தரை விட மாட்டேன், ದೇವರನ್ನು ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ. நகையை கழட்டிட்டேன், ನನಗಿದ್ದ ಆಭರಣಗಳನ್ನು ಬಿಚ್ಚಾಕಿದ್ದೀನಿ, ஆமா ஒயிட் ட்ரெஸ் மாத்திட்டேன், ವೈಟ್ ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡಿದ್ದೀನಿ, ஆமா இது பண்ண அது கர்த்தருக்கு இத பண்ண அத பண்ண எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில டஸ் புசன் ஆயிடுச்சு, என்ன ஆகும்? ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಇದು ಮಾಡಿದೆ ಅದು ಮಾಡಿದೆ ಅಂತೇಳಿ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು? யாருக்கு அவமானம்? ಇದು ಯಾರಿಗೆ ಅವಮಾನ? சொல்லுங்க. ಹೇಳಿ. அதான் சொன்னேன், நீங்க ஆவிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ சோர்ந்து போயிடக்கூடாது. ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ, ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. பக்கத்துல பார்த்து தோத்து போயிடாதீங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. கிறிஸ்துவ வாழ்க்கையில தோத்து போயிடக்கூடாது. ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಬಾರದು. ஆமா, ரட்சிப்புல தோத்து போயிடக்கூடாது. ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನೀವು ಸೋಲು ಹೋಗಬಾರದು. ஆமா, அருமைய விசுவாச பாதையில தோத்து போயிடக்கூடாது. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. கர்த்தருக்கு ஆமா, நீங்களும் தோத்து போக கூடாது, பிள்ளையும் தோத்து போக கூடாது. ನೀವು ಸೋಲಬಾರದು, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸೋಲಬಾರದು, உன் குடும்பமும் தோத்து போக கூடாது, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವೂ ಸಹ ಸೋಲು ಹೋಗಬಾರದು, குடும்பத்தில் உள்ள நபர்களும் தோத்து போக கூடாது, ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಸಹ ಸೋಲಬಾರದು. நீ கிறிஸ்துவ சமுதாயத்தில் அன்பு தேவச்சனம் நம்மெல்லாம் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ಈ ಕ್ರೈಸ್ತ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಜಯ ಹೊಂದತಕ್ಕಂಥವರು எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತಾರೆ? ஆமா, கர்த்தருக்குள்ள வைராக்கியம் பாராட்டணும். ದೇವರಲ್ಲಿ ನಾವು ವೈರಾಗ್ಯವಾಗಿರ್ಬೇಕು. ஆமா, கர்த்தருக்கா இதப்பன் அதப்பன் சொல்லி கடைசியில பின்வாங்கி போயிட்டுனா யாருக்கு அவமானம்? ದೇವರಕ್ಕೆ ನಾನು ಇದು ಮಾಡಿದೆ ಅದು ಮಾಡಿದೆ ಅಂತೇಳಿ ನೀವು ಹಿಂದಟ್ಟಿ ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರಿಗೆ ಅವಮಾನ? பரவாயில்லப்பா, எல்லாத்தையும் விட்டு சர்ச்சுக்கு போனாங்க, இப்ப நல்லா இருக்காங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நினைச்சதை சாதிக்கிறாங்க, 4 பேருக்கு சாட்சியா நிக்கிறாங்க சொல்றது பெருமையா? ಪರವಾಗಿಲ್ಲ, ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವ ಸಮೂಹಕ್ಕೆ ಹೋದ್ರು, ಇವರು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ, ಇವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳೋದು ಉತ್ತಮವಾದದ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை விட்டு சர்ச்சுக்கு போனாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போனா, இப்படி ஆயிட்டான், அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், இப்படி கீழே போயிட்டான், இப்ப சாட்சி கடை ஆயிட்டான், இந்த பாவத்துல விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு காரியமா?
ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟ ಅಲ್ಲಿಗೆ ಹೋದ. ಆದ್ರೆ ಈಗ ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ, ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳೋದು ಉತ್ತಮವಾದದ್ದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரிஞ்சாலிங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ವಾ? நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம்ம தோத்து போகிற கூட்டம் அல்ல. ನಾವು ಸೋತು ಹೋಗ್ತಕ್ಕಂತ ಕೂಟ ಅಲ್ಲ. ஆமா, எதிலுமே தோத்து போயிட கூடாது. ಯಾವುದರಲ್ಲಿ ಸಹ ನಾವು ಸೋಲಬಾರದು. நம்ம ஜெயம் எடுக்கிற பிள்ளைகள். ನಾವು ಜಯವನ್ನು ಹೊಂದತಕ್ಕಂತ என்ன ಮಕ್ಕಳು. சோதனை போராட்டம் வந்தாலும் நின்னு ஜெயிக்கணும். ಯಾವ ಹೋರಾಟ ಸೋದನೆಗಳು ಬಂದ್ರು ನಿತ್ಯ ಜಯ ಹೊಂದಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதத்தில் உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಕಷ್ಟಗಳುಂಟು, ನೀವು ದೃಢವಾಗಿರಿ, ಈ ಲೋಕವನ್ನು ನಾನು ಜಯಿಸಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳತಕ್ಕಂತ ಕರ್ತನಾದ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. இந்த உலகத்தை இருக்க வரைக்கும் நம்ம போராட்டம் உண்டு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋ ತನಕ ನಮಗೆ ಹೋರಾಟಗಳುಂಟು. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் வரும் நஷ்டங்கள் கஷ்டங்கள் உண்டு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸೋ ತನಕ ನಮಗೆ ಕಷ್ಟಗಳು ನಷ್ಟಗಳು ಎಲ್ಲವೂ ಉಂಟು. அதன் மத்தியிலே ஆண்டவர் உங்களை முன்பாக நிறுத்தி ஜெபிக்கும் பொழுது அதில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಜಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. நீங்களும் நானும் வாழ்கிற உலகத்துல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்தார். ನೀವು ನಾನು ಜೀವಿಸತಕ್ಕಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿಯೇ ಅವರು ಸಹ ಜನನ ಹೊಂದಿ ಅವರು ಜೀವನ ಮಾಡಿದ್ರು. நீங்கள் நானும் படுகிற பாடுகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல பாடுபட்டார். ನೀವು ನಾವು ಹೊಂದತಕ್ಕಂತ ಪಾಠಗಳನ್ನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪಾಠಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. ஆண்டவராய் இயேசு கூட கண்ணீர் விட்டார், துக்கப்பட்டார், அருமையால் சோர்ந்து போனார், பலவீனப்பட்டார், எல்லாமே நடந்தது. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅವರು ಕಣ್ಣೀರು ಪಟ್ಟರು, ಅವರು ದುಃಖವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ರು, ಅವರು ಸೋತದ್ರು, ಎಲ್ಲವೂ ಸಹ ಅವರ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಡೆಯಿತು. ஆனாலும் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயிக்கலையா? ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಲಿಲ್ವಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் அருமையாமல் நாம் தோத்து போயிடக்கூடாது. ಯಾವ ಕಾರಣ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸಹ ನಾವು ಸೋಲು ಹೋಗಬಾರದು, ಸೋತೋಗಬಾರದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உலகத்தார்கள் முன்பாக நாம் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ಈ ಲೋಕದ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಜಯ ಹೊಂದತಕ್ಕಂತವರಾಗಿರ್ಬೇಕು. எத்தனை பேர் கொண்டு வருங்க ஜெயத்தை கர்த்தருக்கு? ಎಷ್ಟು ಜನ ಜಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ? உலகத்தாருக்கு முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ಈ ಲೋಕದ ಜನರ ಮುಂದೆ ನಾವು ನಾಚಿಕೆಗೆಟ್ಟು ಹೋಗಬಾರದು. ஆமென், ಆಮೆನ್. புரிஞ்சா இல்லையா? ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ವಾ? எத்தனை புரிஞ்சு உங்களுக்கு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಯ್ತು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கழட்டிட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு, கர்த்தருக்கு எல்லாத்தையும் விட்டேன்னு சொல்லிட்டு பாரு. அருமையானங்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்க நமக்கு பயமாக இருக்கிறது. ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದಿದ್ದಾಯ್ತು, ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದಾಯ್ತು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಅಂದೇಳಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥವ್ರು ನೋಡುವಾಗ ಭಯವಾಗಿದೆ. நிறைய சாட்சி கேடுகளை கொண்டு வந்துடுறாங்க. ಅನೇಕ ರೀತಿಯಾದ ದುರ್ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஆனா யோசுவா இந்த இடத்துல பாருங்க, ಆದ್ರೆ ಯೆಹೋಶುವನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ಯುದ್ಧ ನಡೀತಿದೆ. ஆமா, எல்லாரும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ಎಲ್ಲರೂ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. சூரியன் மறைய போகுது. ಸೂರ್ಯನು ಮುಳುಗಲಿದ್ದಾನೆ. அப்போ யோசுவா நிதானிக்கிறார். ಆದ್ರೆ ಯೆಹೋಶುವನು ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನಿಸ್ತಾನೆ. ஆமா, யுத்தம் நின்னாலும் பிரச்சனை, ಯುದ್ಧ ನಿತ್ರೂ ಸಹ ಸಮಸ್ಯೆ. அதனால யுத்தம் நிக்காம தொடரணும். ಯುದ್ಧ ನಿಲ್ಲದೆ ಹಾಗೆ ಅದು ಹೋಗ್ಬೇಕು. இன்னைக்கே ஜெயத்தை பெற்றுக்கணும், ಹಿಂದೆ ಜೀವನ ಹೊಂದಬೇಕು அப்படின்னு சொல்லி ಅಂದೇಳಿ கர்த்தரோடு பேசினார். ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ರು. பேசின அவர் திரும்ப சொன்னார், சூரியனின் சந்திரனை பார்த்து அங்கே நில்லு அப்படின்னாரு. ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ ಯೆಹೋಶುವನು ಬಂದು ನೋಡಿ, ಸೂರ್ಯನನ್ನು ನೋಡಿ, ಚಂದ್ರನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಯಾವ್ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ ನೀವು ಅಲ್ಲೇ ನಿಲ್ರಿ ಅಂತೇಳಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நீங்க தேவ சமூகத்துல இருந்து ஜெபித்து 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 கர்த்தரோடு பேசி 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 பழகும் பொழுது உனக்கு அதிகாரங்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். ನೀವು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀವು ಇರುವಾಗ ದೇವರು ನಿಮಗೆ ಅಧಿಕಾರಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. வேதம் சொல்லுது, நீ கட்டளையிட நிற்கும். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, ನೀನು ಕಟ್ಟುವುದಾದ್ರೆ ಹಾಗೆ ಅದು ನಿಲ್ಲುತ್ತೆ. ஆமா, அவர் சொன்னால் ஆகும். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತೆ. அவர் கட்டளையிட நிற்கும். ಅವ್ರು ಕಟ್ಟளைಟ್ರೆ ಹಾಗೆ ನಿಲ್ಲುತ್ತೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಿ? அதிகாரத்தை கர்த்தர் கரங்களை கொடுத்திருக்கிறார். ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்க கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவரோடு பேசி பழகி ஜெபிச்சு பிற்பாடு விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்க பார்ப்போம். ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೀವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಕಟ್ಟಳೆಯಿಡ್ರಿ ನೋಡೋಣ. ஆமென், ಆಮೆನ್. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க இப்போ? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿದ್ದೀರಿ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யாரோடு பேசணும்? ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಬೇಕು? யாரோடு பேசணும்? ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಬೇಕು? யோசுவா யாரோடு பேசினா? ಯೆಹೋಶುವನು ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ದ? ஆமா, யுத்தம் நடக்குது, அதை கண்டுகள் அவரு. ಯುದ್ಧ ನಡೀತಿದೆ, ಆದ್ರೆ ಅದನ್ನು ಕುರಿತು ಆಲೋಚನೆ ಇಲ್ಲ. அவருக்கு தேவை ஜெயம்.
ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರೋದು ಜಯ. அப்ப யாரோடு பேசினா ஜெயம் கிடைக்குன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட பேசுறாரு போயிட்டு. ಅವರಿಗೆ ಗೊತ್ತು ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ಜಯ ಸಿಕ್ಕುತ್ತೆ ಅಂತೇಳಿ ಅದರಿಂದ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. அந்த அபிஷேகத்தோட வந்து சூரியனை பார்த்து சொல்லுகிறார், சூரியனே இயேசுவின் நாமத்தில் நில் என்றார். நிக்குது அது அப்படியே. ಅದೇ ಅಭಿಷೇಕದಿಂದ ಅವನು ಸೂರ್ಯನನ್ನು ನೋಡಿ ಕಟ್ಲೆಡ್ತಾನೆ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸೂರ್ಯನೇ ನಿಲ್ಲು ಅಂತೇಳಿ ಹಾಗೆ ನಿಲ್ಲುತ್ತೆ. ஆமென் ಆಮೆನ್. எத்தனை சொல்ல போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಿದ್ದೀರಿ? கர்த்தர் உனக்கா பேசிட்டு இருக்கிறார். ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ நிறைய ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. பிரச்சனை சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ನೀವು ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದೀರಿ. நிறைய வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. ಅನೇಕರು ವೇದನೆಯಿಂದ ಕುಳಿತಿದ್ದೀರಿ. நிறைய பாரம் மனசுல இருக்குது. ಅನೇಕ ಭಾರ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿದೆ. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ಇಂದೊಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು இந்த ತೆಗೆದುಕೊಂಡು வார்த்தை சொல்லுவதற்கு கர்த்தர் அடியேன் அனுப்பியிருக்கிறார். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದೇವ ಸೇವಕರನ್ನು பிரச்சனை ಕಳಿಸಿದ್ದಾರೆ. மாற வேண்டுமானால் ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಮಾರಬೇಕಂದ್ರೆ இன்னைக்கு ஆண்டவர் சும்மா உட்கார்ந்து கண்ணீர் விட்டு புலம்பி அழுது ஜெபிச்சிட்டு உன் கடன் பிரச்சனையை பார்த்து உன் நோயை பார்த்து எல்லா நெருக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை விட்டு விலகு அப்படின்னு சொல்லு. ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಿನಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಕುರಿತು, ಎಲ್ಲಾ ಸಾಲವನ್ನು ಕುರಿತು, ಎಲ್ಲಾ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಕುರಿತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀನು ಕಟ್ಲೇಡು, ಇದು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಮಾರಲಿ ಅಂತೇಳಿ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗ್ಲಿ. 10 மணிக்கு வரீங்க, 10:30 மணிக்கு சர்ச்சுக்கு வரீங்க, 11 மணிக்கு வரீங்க, 11:30 மணிக்கு வராங்க. சொல்லுங்க, 10 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀರಾ, 10:30, 11 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀರಾ, 12 ಗಂಟೆಗೂ ಸಹ ಬರ್ತೀರಾ. கர்த்தரோடு பேசியாச்சு, புருஷனோடு பேசியாச்சு, மனைவியோடு பேசியாச்சு, பிள்ளைகளோடு பேசியாச்சு, எல்லாத்தோடும் பேசியாச்சு. இப்ப யார்கிட்ட பேசுறீங்க? ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ, ಗಂಡನೊಂದಿಗೆ, ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ, ಎಲ್ಲರೊಂದಿಗೂ ಸಹ ಮಾತಾಡಿದ್ದಾಯ್ತು. ಈಗ ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತೀರಾ? ஆமா, தூங்கி எழும்புனோன்னு எல்லாத்தையும் பேசுறீங்க, அப்படிதானே? ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಎದ್ದು ಕೂಡಲೇ ಎಲ್ಲರೊಂದಿಗೂ ಮಾತಾಡ್ತೀರಾ. ஆமா, பிள்ளையோடு பேசுறீங்க, புருஷனோடு பேசுறீங்க, மனைவியோடு பேசுறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறீங்க, எல்லாத்தோடும் பேசி முடிச்சிடுறீங்க. ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತೀರಿ, ಗಂಡನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತೀರಿ, ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತೀರಿ, ಪಕ್ಕದ ಮನೆ ಎಲ್ಲರೊಂದಿಗೂ ಸಹ ಮಾತಾಡ್ತೀರಿ. கர்த்தரோடு பேச நீங்க கத்துக்கணும். ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரோட பேச உட்காரணும்? ಯಾರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಕುಳಿತುಕೊಳ್ಬೇಕು. யாரோட பேச உட்காரணும்? ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಕುಳಿತುಕೊಳ್ಬೇಕು. பேச மாட்டீங்களே, ಮಾತಾಡೋದಿಲ್ಲ ಅಂತೀರಾ? பாஸ்டர் ஜோமன் தான் இருக்கிறோன்னு சொல்றீங்களா? ಅಯ್ಯ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೀರಂತೀರಾ? ஆமா, இன்னும் பேசணும், ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು, இன்னும் பேசணும். ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ பேச ಮಾತಾಡಬೇಕು. பேசதான் உனக்கு உறவுகள் நீடிக்கும். ಅಂದ್ರೆ ನೀವು ಮಾತಾಡ್ತಾನೆ ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. கர்த்தருக்கு உனக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். ದೇವರಿಗೂ ನಿಮಗೊಂದು ಸಂಬಂಧ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு முறை ஆபிரகாம் லிங்கனை பார்ப்பதற்கு நிறைய ஒரு படை தளபதிகளும் ராணுவ வீரர்களும் வந்தார்களாம். ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ್ ಅನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಬಾರಿ ಎಲ್ಲಾ ಸೇನಾಧಿಪತಿಗಳು ಬರ್ತಾರೆ. ஆமா, வந்து நின்று ಬಂದು ನಿಂತು டோட்ட நிக்கிறாங்க. வந்துட்டு ಎಲ್ಲರೂ ಬಂದು ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆபிரகாம் லிங்கன் உள்ள பேசுற சத்தம் காதுல கேக்குது அவங்களுக்கு. ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ್ ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಕ್ಕಂಥ ಶಬ್ದವನ್ನ ಅವ್ರು ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. உடனே எல்லாம் அங்க நின்ட்டாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಸಹ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹಾಗೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ರು. ஆமா, யார்கிட்ட உள்ள பேசிட்டு இருக்கிறாரு. ಅವ್ರು ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. பேசி முடிச்சுனா போலாம். ಅವರು ಮಾತಾಡಿದ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಹೋಗೋಣ. வந்த எல்லா அதிகாரியும் அப்படியே நிக்கிறான். ಬಂದ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳು ಹಾಗೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. அப்படியே நிஷ்டானா நிக்கிறான். ಅವ್ರು ಹಾಗೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. சத்தம் கேக்குது உள்ள. ಶಬ್ದ ಕೇಳ್ತಿದೆ ಒಳಗಡೆ. ரொம்ப நேரம் கழிச்சு சத்தம் ஸ்டாப் ஆச்சு. ತುಂಬಾ ಸಂದರ್ಭ ಆಗಿದ ನಂತರ ಶಬ್ದ ನಿಂತೋಯ್ತು. டோரை ஓபன் பண்ணி உள்ள போயிருக்காங்க. ಅವ್ರು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದು ಒಳಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. உள்ள போய் பார்த்தா ஒருத்தரும் அங்க இல்லையா. ಒಳಗೆ ಹೋಗಿ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ, ಯಾರು ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ. ஆமா, ஆபிரகாம் லிங்கன் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாராம். ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ್ ಮಾತ್ರ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. அப்புறம் அவங்க பேசுற பார்த்து ஆபிரகாம் லிங்கன் புரிஞ்சுக்கிட்டாராம், ஓ இவங்களாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு போல அப்படின்ட்டு. ಅವರು ಮಾತಾಡೋದನ್ನ ನೋಡಿ ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ್ ತಿಳಿದುಕೊಳ್ತಾರೆ, ಇವ್ರು ಬಂದು ತುಂಬಾ ಸಮಯ ಆಗಿದೆ ಅಂತೇಳಿ. அப்ப கேட்டார், ஆபிரகாம் லிங்கன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ அப்படின்ட்டு. ಅವ್ರು ಕೇಳ್ತಿದಾರೆ, ನೀವು ಬಂದು ತುಂಬಾ ಸಮಯ ಆಗುತ್ತೆ ಅಂತೇಳಿ. அப்ப அந்த சேனாபதி கேட்டானா, ஐயா நீ யார்ட்டோ பேசிட்டு இருந்தீங்க போல இருந்துச்சு, அதை வெளியே வெயிட் பண்ணோம், உள்ள வந்து பார்த்தா ಯಾರುமே இல்லையே. ಆ ಶತಾಧಿಪತಿ ಹೇಳ್ತಾನೆ, ಅಯ್ಯ ನೀವು ಒಳಗೆ ಯಾರೊಂದಿಗೆ ನಾವು ಮಾತಾಡ್ತಕ್ಕಂಥ ಶಬ್ದ ನಮಗೆ ಕೇಳಿಸ್ತು, ಅದನ್ನೇ ನಾವು ಕಾಯ್ತಿದ್ರೆ, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡ್ತಂದ್ರೆ ಯಾರು ಇಲ್ವೇ ಅಂತೇಳಿ. ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரா, ಅಬ್ರಹಾಂ ಲಿಂಕನ್ ಹೇಳಿದ್ರು, எப்பவுமே தூங்க எழும்பின உடனே ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಎದ್ದು ಕೂಡಲೇ ஆண்டரோடு பேசுவேன், ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரோடு பேசுவேன். ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. என்ன பேசுவேன்? ಏನ್ ಮಾತಾಡ್ತೀಯಾ? என் ஜனங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ನನ್ನ ಜನಗಳೆಲ್ಲ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ ದೇವರೇ. தேசம் எப்படி இருக்குது? ದೇಶ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. இங்க தண்ணி இல்ல, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனைன்னு சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ನೀರಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಆ ಸಮಸ್ಯೆ, ಇಲ್ಲಿ ಈ ಸಮಸ್ಯೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. என் நாட்டை கண்ணோக்கி பாருங்க, ನನ್ನ ದೇಶವನ್ನು ನೀವು ದೃಷ್ಟಿಸಿರಿ. இப்படி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருப்போம் அப்படின்னாரு. ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க தூங்கலும்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಎದ್ದು ಕೂಡಲೇ ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತೀರಿ? யார்கிட்ட பேசிருக்கீங்க? ಯಾರೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತಾಡಿದ್ದೀರಿ? சற்று யோசனை பண்ணி பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. தூங்கி எழும்பின உடனே தேவ சமூகத்தை தேவன்கிட்ட பேச நீங்க பழகிக்கணும். ನೀವು ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಎದ್ದು ಕೂಡಲೇ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. சில பேர் தூங்கி ஏஞ்சல பாருங்க ಮೊಬೈಲ್ எடுத்து பேசிட்டு இருப்பான். ಕೆಲವರು ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಎದ್ದು ಕೂಡಲೇ ನೋಡ್ರಿ ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ತೆಗೆದು ಮಾತಾಡ್ತಾರೆ. அவன் தூக்கத்திலேயே தலைமாட்டில் வச்சு படுத்திருப்பான். பாத்திருக்கீங்களா? ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗಲೇ ಅದನ್ನು ತಲೆ ಮಗ್ಲಲ್ಲಿ ಇಟ್ಟು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾರೆ. அவன் தூங்கி கண்ணு விழிச்சோன்னா ಮೊಬೈಲ್ தான் முழிக்கணும். ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಎದ್ದು ಆ ಕಣ್ಣು ಬಿಟ್ಟು ಕೂಡಲೇ ಮೊಬೈಲ್ ದಾಗ ಕಾಣಿಸ್ಬೇಕು. ஆமா, இன்னும் சில பேருக்கு பாருங்க அப்படியே பெட்ஷீட் அப்படியே தலையோட போத்து உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ಇನ್ನು ಕೆಲವರನ್ನು ನೋಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೆಡ್ಶೀಟ್ ಫುಲ್ ಕವರ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಒಳಗ ಇಟ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆமா, இது அவன் பாரு ಮೊಬೈಲோட பேசி பேசி அப்படியே ಮೆಂಟಲ್ ಆಯ್ತಾங்க நினைக்கிறேன். ಅಂದ್ರೆ ಅದರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿ ಮಾತಾಡಿ ಅವರು ಮೆಂಟಲ್ ಆಗ್ಬಿಟ್ರು ಅಂತ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல கவனி, யாரோட பேசுங்க? ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಯಾರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿ. ஆமா, உங்க கவனத்தை திசை திருப்புறாங்க பிசாசு. ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಯನ್ನು ಅವನು ಬೇರ್ ಮಾಡ್ತಾನೆ ಸೈತಾನನು. ஆமா, கத்தரோட உட்கார்ந்து பேச பழகிட்டீங்கன்னா நீ ಮೊಬೈಲ್ அதிகமா தொடவே மாட்டீங்க. நீங்க ದೇವರೊಂದಿಗೆ ನೀವು ಕುಳಿತು ಮಾತಾಡೋದನ್ನು ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಎಲ್ಲಿ ಬಿದ್ದಿದೆ ಅಂತಾನು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. 5 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் எங்க வந்து உட்கார்ந்துருவீங்க? 5 ನಿಮಿಷ ಸಮಯ ಸಿಕ್ತರೆ ಎಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ತೀರಿ? ஐயோ, பாட்டு பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துரும். ಅಯ್ಯೋ, ಹಾಡಾಡಬೇಕು, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕು, ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಬೇಕು, ಆ ಆಲೋಚನೆ ಬರುತ್ತೆ. நீ கத்தரோட உட்கார்ந்து பேச நீங்க பழகிக்கணும். ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಕುಳಿತು ಮಾತಾಡೋದನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. அப்படி பழகிட்டா போதும், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள் மைண்ட்ல வரவே வராது. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಸಾಕು, ಬೇಡದ ಕಾರ್ಯಗಳು, ಬೇಡದ ಆಲೋಚನೆಗಳು, ಚಿಂತನೆಗಳು ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಬರೋದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 12ஆம் வசனம் படிங்களேன். 12ನೇ ವಾಕ್ಯ. யோசுவா 10:12. ಯೆಹೋಶುವ 10:12 ಓದ್ರಿ. போதும். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசுவா கட்டளையிடுகிறார். ಯೆಹೋಶುವನು ಕಟ್ಟಳೆ ಇಡ್ತಾನೆ. நீ இயேசுவோடு பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ನೀವು ಯೇಸುವೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. மனுஷன்ற பேசி பேசி நேரத்தை வீணாய் கொண்டிருக்கிறோம். ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿ ಮಾತಾಡಿ ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ. 24 ஹவர்ஸ்ல எத்தனை மணி நேரம் நீ கர்த்தரோடு பேசிட்டு இருக்கீங்க? 24 ತಾಸಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ಎಷ್ಟು ತಾಸು ಮಾತಾಡ್ತೀವಿ? யோசனை பண்ணி பாருங்க. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. ಒಂದು ದಿನಕ್ಕೆ 24 ತಾಸಿದೆ. நீங்க அந்த 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் கர்த்தரோடு செலவிடுறீங்க? ಆ 24 ತಾಸಲ್ಲಿ ಎಷ್ಟು ತಾಸು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ನೀವು ವೆಚ್ಚ ಮಾಡ್ತೀರಿ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏசாயா 28ஆம் அதிகாரம் நீங்கள் 11ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ಯೆಶಾಯ 28ನೇ ಅಧ್ಯಾಯ. நீ அந்நிய பாஷை பேசி கர்த்தரோடு துதிக்கணும். ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡಿ ದೇವರನ್ನು ನೀವು ಸ್ತುತಿಸಬೇಕು. ஏசாயா 28:11 படிங்க. 11. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அந்நிய பாஷையை உன்னோடு கர்த்தர் பேசுவார். ಕರ್ತನ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. நீங்க தனியா உட்கார்ந்து கர்த்தரோடு சம்பாஷிக்கும் போது, கர்த்தரோடு ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டோடு பேசும்போது அந்நிய பாஷையோடு உங்களோடு கர்த்தர் பேசுவார். ನೀವು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕುಳಿತು ದೇವರೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತಾಡುವಾಗ, ಸಂಭಾಷಣೆ ಮಾಡುವಾಗ ಅವರು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் பேசுற பாஷை நமக்கு புரியுதோ புரியலையோ, ಅವರು ಮಾತಾಡ್ತಕ್ಕಂಥ ಭಾಷೆ ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೋ ಇಲ್ವೋ, நாமும் அந்நிய பாஷையில ஆவில களி கூர்ந்து அந்நிய பாஷையை பேசி 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 நீ கர்த்தரை துதிக்க வேண்டும். ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಮಾತಾಡಿ ಮಾತಾಡಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்நிய பாஷை, அந்நிய பிளஸ் பாஷை, அது வேற தேசத்துடைய பாஷை. ಅನ್ಯ ಪ್ಲಸ್ ಭಾಷೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಹೇಳೋದು ಬೇರೆ ದೇಶದ ಭಾಷೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ அது பரலோக பாஷை. அது ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಪರಲೋಕ ಭಾಷೆ. கர்த்தருக்கு தான் அந்த பாஷை புரியும். ದೇವರಿಗೆ ಆ ಭಾಷೆ ಗೊತ್ತು. ஆமா, யாருக்கும் புரியாது. ಮತ್ತೆ ಯಾರಿಗೂ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, வேற 1 கொரிந்தியர் நிருபத்திலே 1 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 16ஆம் அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ. அதுல 2-3 வசனம் படிங்களேன். 2-3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ. அந்நிய பாஷை ஏன் பேசுகிறோம் சொன்னா, ಯಾಕೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, அந்நிய பாஷை பேசுகிறவன் கர்த்தரோடு பேசுகிறான். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರು ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ. வாசிங்க. ரெண்டு மூன்றா தமிழ் வாசிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 16ನೇ ಅಧ್ಯಾಯ.
ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. தொடர்ந்து நீங்க அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. கத்த அந்நிய பாஷைக்கு சில காரியங்கள் உண்டு. ಆ ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಕುರಿತು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳುಂಟು. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 14ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. ஞான வரங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಜ್ಞಾನ ವರಗಳನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமா, தொடர்ந்து நீ 5ஆம் வசனம் படிச்சினா புரியும். ಆ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ತಂದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. 14:5 படிங்க. 14:5 ಓದಿ. ஹalleluya ஹalleluya. பவுல் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது நினைச்சுக்கிறேன், நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಎಲ್ಲರೂ ಸಹ ವಾಣಿಗಳನ್ನು ಆಡಬೇಕೆಂದು. 2ஆம் வசனம் படிப்போம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால் ரகசியங்களை பேசுகிறான். அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். ವಾಣಿಯನ್ನು ಹಾಡುವವನು ಅವನು ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಮಾತಾಡದೆ தேவரொந்திಗೆ மாத்தாடுತಾನೆ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya ஹalleluya. சில பேர் பாருங்க, தனியா உட்கார்ந்து ஜெபிக்கும் போது சில பேர் அழுவாங்க, சில பேர் கர்த்தரை உள்ளத்தை துதிப்பாங்க, சில பேர் பாருங்க சில காரியத்துக்கு கர்த்தரை ஞாபகப்படுத்துவாரு. பாத்திருக்கீங்களா? ಕೆಲವರನ್ನು ನೋಡ್ರೆ ಅವರು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಕೆಲವರು ಅಳ್ತಾರೆ, ಕೆಲವರು ಹಾಗೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇವುಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? தனியா உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட பேசும்போது உன் உள்ளத்துல அப்படியே கட்டா ஒரு ஏவுதலை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ನೀವು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಕುಳಿತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಒಂದು ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸ್ತಾರೆ. ஐயோ, இந்த இடத்துக்கு நான் போயிடக்கூடாது, ಅಯ್ಯೋ ನಾನು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿರಬಾರ್ದು, ஐயோ இப்படிப்பட்ட வார்த்தை பேசிடக்கூடாது, ಅಯ್ಯೋ ಈ ರೀತಿಯಾದ ವಾಕ್ಯ ನಾನು ಮಾತಾಡಿರಬಾರ್ದು, ஐயோ இப்படிப்பட்ட காரியம் செஞ்சிருக்க கூடாது, ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಬಾರ್ದಾಗಿತ್ತು. ஆண்டவரேன்னு சொல்லி புலம்புற காரியத்தை பார்க்க வேண்டிங்க. ದೇವರೇ ಅಂತೇಳಿ ನೀವು ಹೃದಯದಲ್ಲಿ ನೊಂದುಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಅನುಭವಿಸಿದ್ದೀರಿ. அது உனக்குள்ள ஒரு உள்ளத்துல உருவாகும். ಅದು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರೇರೇಪಣೆ ಆಗುತ್ತೆ. தனியா உட்கார்ந்து ஜெபிச்சு எனக்கு கர்த்தர் சில விஷயத்தை உன்னோட உணர்த்துவார். ನೀವು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಕುಳಿತು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಬಯಲ್ಪಡಿಸ್ತಾರೆ. ஐயோ இந்த வார்த்தை பேசிருக்க கூடாது, ಅಯ್ಯೋ ನಾನು ಈ ಮಾತು ಮಾತಾಡಿರಬಾರ್ದು, இந்த இடத்துக்கு போயிருக்க கூடாது, ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿರಬಾರ್ದು, இப்படி சொல்லிருக்க கூடாது, ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿರಬಾರ್ದು அப்படின்னு சொல்லி கர்த்தர் மனசுல ஒரு ஏவுதலை கொடுத்து பேசிட்டே இருப்பார் ஆண்டவர். ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரிஞ்சா இல்லீங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ವಾ? தனியா கர்த்தரோட உட்கார்ந்து பேசுறீங்கன்னா இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வர முடியும். ನೀವು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕುಳಿತು ಮಾತಾಡೋ ಅಭ್ಯಾಸ ಬಂದ್ರೆ ನಿಮಗೆ ಈ ಕಾರ್ಯಗಳು ಬರುತ್ತವೆ. அந்நிய பாஷை எதுக்கு பேசுறோம்? ವಾಣಿಗಳನ್ನು ಯಾಕೆ ಆಡಬೇಕು? சில பேர் அந்நிய பாஷை எதுக்கு பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. ಕೆಲವರನ್ನು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನಿಗೋಸ್ಕರ ಮಾತಾಡ್ತೀರ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ದೇನೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. அந்நிய பாஷை எதுக்கு பேசுறேன்னு சொன்னால் ವಾಣಿಯನ್ನು ಏನಿಗೋಸ್ಕರ ಆಡ್ಬೇಕಂದ್ರೆ நமக்குள்ள பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಮಾತಾಡ್ತಿದ್ದೀವಿ. நீங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்கள். ನೀವು ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. 4ஆம் வசனம் படிங்க. 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். கர்த்தருக்கு புரிஞ்சா? அந்நிய பாஷை எதுக்கு பேசுறோம்? ವಾಣಿಯನ್ನು ಆಡುವನು ತನಗೆ ಮಾತ್ರ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಉಂಟು ಆಗೋದಕ್ಕೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு பேய் துரத்து அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறான். ದೈವ ಹೊಡೆಸೋದಕ್ಕೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஆமா, ஒரு இடத்துல போய் நிக்கிறேன், அந்த ஊரிಗೆ ஒரு பேய் ஆடிட்டுக்கு அந்நிய பாஷை பேசி நிக்கிறாரு. ಅಯ್ಯ ಅವರು ನೋಡ್ತಾರೆ, ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸೋದಕ್ಕೆ ಅದು ಪ್ರೇರೇಪಣೆ ಆಗಿದೆ, ಓಡಿಸೋದಕ್ಕೆ ಇವರು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. சில பேரை பார்த்தா தெருவுல வீதியில கண்ட இடத்துல அந்நிய பாஷை பேசி நிக்கிறது. ಇನ್ನು ಕೆಲವರನ್ನು ನೋಡ್ತಾ ಹೇಳಿದ್ರೆ ಬೀದಿಯಲ್ಲಿ ಚಾವಡಿಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಂದ್ರೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡೋದು. ஒரு இடத்துல நான் பேசி சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கிறேன், அந்த வார்த்தை கேட்கும் போது பிரசங்கலாம் பண்ணல, நார்மலா பேசும்போது அப்படி ஆவில் துள்ளி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க. ಅಯ್ಯ ಅವರು ಹಾಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಸಂಭಾಷಣೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ, ಅವರ ಹಾಗೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. இதெல்லாம் ஒரு முகஸ்துதி. ಇದು ಎಲ್ಲವೂ ಸಹ ಮುಖ ಸ್ತುತಿ. அந்நிய பாஷை என்பது என்னன்னா, நீ கர்த்தரோடு பேசுவதற்கும் நீ ஆவில பலப்படுவதற்கு தான் இந்த அந்நிய பாஷை. ಈ ವಾಣಿಯನ್ನು ಏನಿಗೋಸ್ಕರ ನೀನು ಆಡ್ಬೇಕಂತಂದ್ರೆ ನೀನು ಬಲ ಹೊಂದೋದಕ್ಕೆ, ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಹೊಂದೋದಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತಾಡಬೇಕು. ದೇವರ சபையில ஆராதிக்கிறோமா ஜெபிக்கிறோமா, அந்நிய பாஷை பேசி நீ கர்த்தரை துதித்து மகிழலாம். ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು
ದೇವರನ್ನು ಈ ವಾಣಿಗಳನ್ನು ಹಾಡಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ ಸ್ತುತಿಸಬಹುದು. அல்லது தனியா உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா, ஆவில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி கர்த்தரோடு பேசலாம். ನೀವು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ, ನೀವು ವಾಣಿಗಳನ್ನು ಹಾಡಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬಹುದು. நீங்க ஆவில பலப்படுவதற்கு தான் அந்த அந்நிய பாஷை. ನೀವು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದೋದಕ್ಕೆ தான் ಈ ವಾಣಿಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதனை புரிஞ்சு சொல்றது ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಯ್ತು? ஆமா, நோயை துரத்துக்கும் பேயை துரத்துக்கும் கிடையாது. ವ್ಯಾಧಿಯನ್ನು ಓಡಿಸೋದಕ್ಕ தேவವನ್ನು ஓடசோதுக்கு அந்நிய பாஷை அல்ல. ஆமா, நீங்கள் ஆவிக்குள்ள வளர்வதற்கு, நீங்க ஜெபத்துல வளர்வதற்கு, விசுவாசத்துல வளர்வதற்கு, இன்னும் ஆண்டவர்ட்ட நெருங்கி போவதற்கு தான் இந்த அந்நிய பாஷை. ನೀವು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ವೃದ್ಧಿ ಹೊಂದೋದಕ್ಕ, ದೇವರೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಹೆಚ್ಚಾಗೋದಕ್ಕ ಈ ವಾಣಿ ಅಷ್ಟೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசுவா சூரியனை நிறுத்தினான். ಯೆಹೋಶುವ ಸೂರ್ಯನನ್ನು ಹಾಗೆ ನಿಲ್ಲಿಸಿದ್ರು. யோசுவா சந்திரனை நிறுத்தினான். ಯೆಹೋಶುವನು ಚಂದ್ರನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದನು. சூரியன் அருமையாவன நல்ல கவனம், சூரியன் சுகத்தை குறிக்கிறது, ಸೂರ್ಯನು ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಗುರುತಿಸುತ್ತೆ, வெற்றியை குறிக்கிறது, ಜಯವನ್ನು ಗುರುತಿಸುತ್ತೆ, ஆமா ஜெயத்தை கொடுக்கிறது. ಜಯ ಕೊಡುತ್ತೆ. சந்திரன் கிருபையை குறிக்கிறது. ಚಂದ್ರನು ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, இன்னொரு பக்கம் சூரியன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ಮತ್ತೊಂದು ಕಡೆ ನಾವು ನೋಡ್ತಂದ್ರೆ ಸೂರ್ಯನನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ஆமா, ಗುರುತಿಸುತ್ತೆ. சந்திரன் கிருபைகளை குறிக்கிறது. ಚಂದ್ರನು ಕೃಪೆಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತೆ. அதான் சொன்ன தாவீது கர்த்தரை அவருக்கு முன்பாக நிறுத்தினது போல நீங்களும் இயேசுவை உங்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். ದಾವೀದನು ತನ್ನ ಮುಂದೆ ದೇವರನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು ಸಹ ದೇವರನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. உங்களுக்கு முன்பாக நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கிருபையை நிறுத்தணும், அபிஷேகத்தை நிறுத்தணும், கர்த்தருடைய பிரசன்னத்தை நிறுத்தணும், கர்த்தருடைய சுகத்தை நிறுத்தணும், விடுதலையை நிறுத்தணும், ஆரோக்கியத்தை நிறுத்தணும். ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಆತನ ಕೃಪೆಯನ್ನು, ಆತನ ಆರೋಗ್ಯವನ್ನು, ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ಬೇಕು. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சு, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ಮಲಾಕಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ತಂದ್ರೆ அங்க தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, தேவன் எப்படிப்பட்டவராய் வந்தாராம், ದೇವರು ಎಂತವರಾಗಿ ಬಂದ್ರು, அவர் நீதியின் சூரியனாக இறங்கி வந்தார். ಅವರು ನೀತಿ ಸೂರ್ಯನಾಗಿ ಇಳಿದು ಬಂದ್ರು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசிங்க. பத்தியா, நீதியின் சூரியன் தான் ஆண்டவராக இயேசுவானவர். ನೀತಿಯ ಸೂರ್ಯನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಿ? ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நம்புறீங்களா? எத்தனை பின்னாடி நம்புறீங்களா? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಿ? யார் அவங்க முன்னாடி நிப்பாட்டணும்? ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಯಾರನ್ನು சொல்லுங்க. ನಿಲ್ಲಿಸಬೇಕು? ஆமா, சூரியனாகிய இயேசுவை நிப்பாட்ட வேண்டும். ಸೂರ್ಯನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಕು. ஆமா, முன்னாடி இயேசுவை நிறுத்தினா போதும், ஒரு சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಯೇಸುವನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವ ಶತ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒரு பத்திமை குருடன், 2 கண்ணும் தெரியாத மனுஷன் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த எரிகோ வீதியில இயேசு போய் கொண்டிருக்கிறார். அப்படி போகும் பொழுது அவன் கத்துகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கத்துகிறான். ಬರ್ತಿಮೈ ಕುರುಡನು, ಹುಟ್ಟು ಕುರುಡನು, ಅವನು ಭಿಕ್ಷೆ ಎತ್ತಿದ್ದಾನೆ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತೇಳಿ ಅವನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ, ಕರ್ತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವೇ ನನಗೆ ಮನದುರ್ಗು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் இயேசு அவனை தாண்டி போய்கிட்டு இருக்கிறார், அவன் கத்துகிறான். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಅವನನ್ನು ದಾಟಿ ಮುಂದೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯನ ಕಿರ್ಚಿಸ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாண்டி போக விடாதபடிக்கு அவன் சத்தம் எப்படியாவது ஆண்டவருடைய காதலை கேட்கணும்னு சொல்லி அவன் திரும்ப 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 கத்துகிறான். ಆ ಶಬ್ದ ಯಾವ ರೀತಿ ಆಗಾದ್ರೂ ಸರಿ ಅವರ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬೀಳಬೇಕಂತೇಳಿ ಮತ್ತೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕಿರಿಸಿದ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ சகோதரியே, ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, உன்னை தாண்டி இயேசு போயிடக்கூடாது, ನಿನ್ನನ್ನು ದಾಟಿ ಯೇಸು ಹೋಗಬಾರ್ದು, உங்களை தாண்டி கிருபை போயிடக்கூடாது, ನಿನ್ನನ್ನು ದಾಟಿ ಕೃಪೆ ಹೋಗಬಾರ್ದು, உங்களை தாண்டி ஆசீர்வாதம் போயிடக்கூடாது, ನಿನ್ನನ್ನು ದಾಟಿ ಆಶೀರ್ವಾದ ಹೋಗಬಾರ್ದು. அங்கேயே நிறுத்தணும், ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲಿಸಬೇಕು, அங்கேயே ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲಿಸಬೇಕು. கண்ணத்துல கூட பாருங்க, எல்லாரும் திட்டுறாங்க, கூட பிச்சைக்காரன் அமைதியாரு, நீ இயேசுவை கூப்பிட தகுதி உனக்கு இல்ல, அவர் ஆண்டவர், நீ பிச்சைக்காரன் அமைதியாருன்னு சொல்லி எல்லாரும் அதட்டினாங்க. ஆனா அந்த குருடன் யாருடைய வார்த்தையும் கேட்கல. அவன் நினைச்ச ஒன்னே ஒன்றான், இந்த நேரத்தை விட்டுட்டோம்னா ஆண்டவர் போயிருவார்.
ಅಲ್ಲಿ ಇದ್ದವರೆಲ್ಲರೂ ಸಹ ಅವನನ್ನು ಗದ್ದರಿಸ್ತಿದ್ದಾರೆ, ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರು ಅಂತೇಳಿ. ಆದ್ರೆ ಯಾರ ಶಬ್ದವನ್ನು ಆತನ ಕಿವಿಗೆ ಹಾಕೊಂಡಿಲ್ಲ. ಮತ್ತಷ್ಟು ಗಟ್ಟಿಯಾಗಿ ದಾವೀದ ಕುಮಾರನೇ ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಅಂತೇಳಿ ಕರೆಯೋದನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ನೋಡ್ತೀರಿ. ಯಾಕಂದ್ರೆ ಹಿಂದೆ ಬಿಟ್ರೆ ಮತ್ತೆ ಅವರು ಸಿಗೋದಿಲ್ಲ, ಇಂದು ನಾನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕಂತೇಳಿ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபு போல் நீங்களும் போராடுங்க. ಯಾಕೋಬನ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೋರಾಡಿ. விடிய யாக்கோபு போராடினார். ಅವನು ಬೆಳಗಾಗ ತನಕ ಹೋರಾಡದ. தூதனுடைய கால்களை பிடித்துக் கொண்டார். ದೂತನ ಕಾಲುಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡ. தூதன் போறானே விட்டு நான் போறேன், டைம் ஆச்சுன்னு கெஞ்சுகிறான். ಆ ದೂತನ ಹೇಳ್ತಾನೆ, ಬೆಳಗಾಗ್ತಿದೆ, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು, ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತೇಳಿ. ஆனால் அருமையாவன யாக்கோபு தூதனை விடவில்லை. ಆದ್ರೆ ಯಾಕೋಬನು ದೂತನನ್ನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. என்னை ஆசீர்வாதத்தால் ஒழியவும் விடமாட்டேன்னு சொல்லி வைராக்கியம் பற்றி கொண்டிருந்தார். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದಿಸಿದ ಹೊರತು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಕಾಲುಗಳನ್ನು ಹಾಗೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದ. வந்திருக்க அன்பு தேவ ஜனமே, ಬಂದಿರತಕ್ಕಂತ ಪ್ರಿಯ ಜನರೇ, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். ನಿಮಗೊಂದು ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೀರಿ. உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஆண்டவரை விடாதீங்க. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ತೀರೋ ತನಕ ದೇವರನ್ನು ಬಿಡಬೇಡ್ರಿ. உங்களுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வரைக்கும் கர்த்தரை விடாதீங்க. ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕೋ ತನಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ದೇವರನ್ನು ಬಿಡಬೇಡ್ರಿ. முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்தோ, தனியா உட்கார்ந்தியோ, ஆலயத்துல குடும்பமா கூடியோ, நீ எப்பயுமே ஜெபிச்சு கொண்டே இரு. ನೀವು ಮೊಣಕಾಲೂರಿಯೋ, ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿಯೋ, ವೈಯಕ್ತಿಕವಾಗಿಯೋ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕುಳಿತು ಬಿಡುಗಡೆ ಒಂದೋ ತನಕ, ಆಶೀರ್ವಾದ ಒಂದೋ ತನಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஆகவே யோசுவா சொன்னார், சூரியனே அங்கேயே நில்லு, நகராத அப்படின்னு சொன்னாரு. ಅದ ಯೆಹೋಶುವನು ಹೇಳ್ತಾನೆ, ಸೂರ್ಯನೇ ನೀನು ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲು, ಅಲ್ಲಿಂದ ಕದಲಬೇಡ ಅಂತ. ஏன்னா சூரியன் போயிருச்சுன்னா யுத்தம் ஸ்டாப் ஆயிரும், எதிரி தப்பிச்சு போக வாய்ப்பு உண்டு, அல்லது தன்னை பலப்படுத்திக் கொண்டு திரும்ப சண்டைக்கு வர வாய்ப்பு உண்டு சொல்லி இன்னைக்கே ஜெயம் கிடைக்கணும், நாளைக்கு இல்ல ஆண்டவரே, இன்னைக்கே ஜெயம் கிடைக்கணும். ஆகவே சூரியனை சந்திரனை நிறத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லி அதை கட்டளையிட்டு யோசுவா தன் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். ಯೆಹೋಶುವನ ಉದ್ದೇಶ ಇಂದು ನಾನು ಜಯ ಹೊಂದಬೇಕು, ನಾಳೆ ಎಲ್ಲ ಅಂದ್ ಹೇಳೋದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿ. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಸೂರ್ಯನ ಮುಳುಗುತ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಓಡಿ ಹೋಗ್ಬೋದು, ಮತ್ತೆ ಬಲಪಡಿಸಿಕೊಂಡು ನಿಂದೆ ಬರ್ಬೋದು. ಅಂದೇಳ ಉದ್ದೇಶದಿಂದ ಸೂರ್ಯನಿಗೆ ಕಟ್ಟಳೆ ಇಡ್ತಾರೆ, ಸೂರ್ಯನೇ ನೀನು ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲು ಅಂತೇಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ಕರ್ತನು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿರುವಾಗ ನಮಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲತಕ್ಕಂಥವರು ಯಾರು? இல்லை, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஏன் நீ பிரச்சனையை பார்த்து பார்த்து சோர்ந்து போறீங்க? ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ನೀವು ಸೋತೋಗ್ತಿದ್ದೀರಿ? உலகத்தில் உள்ள தேவையை நினைச்சு நினைச்சு ஏன் கஷ்டப்படுறீங்க? ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಯಾಕೆ ಸೋತೋಗ್ತಿದ್ದೀರಿ? சூரியனாக இயேசுவை முன்பாக நிறுத்தி அவரோடு பேச பழகிக் கொள்ளுங்கள், ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ಸೂರ್ಯನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ ಮಾತಾಡೋದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ, ಅವರು ನಿಮಗೆ ಜಯ ಕೊಡ್ತಾರೆ. ஏனென்றால் அவர் தோல்வியை சந்தித்த தேவன் அல்ல, அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಿದವರಲ್ಲ, ಜಯವನ್ನು ಹೊಂದಿದವರು. ஏன்னா சேர்த்த சூரியன் மறைஞ்சிச்சுன்னா எல்லா பாம்பு வெளியே வரும், விஷப்பூச்சி வெளியே வந்துடும், எல்லாம் வெளியே வரும். பார்த்திருக்கீங்களா? ಕೆಲವು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ತಂದ್ರೆ ಸೂರ್ಯನ ಮುಳುಗ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲಾ ವಿಷ ಜಂತುಗಳು ಸಹ ಹೊರಗಡೆ ಬರ್ತಾವ, ನೋಡಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சூரியன் மேல உதிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாம் ஓடி காட்டுல உட்காந்து காட்டுக்குள்ள. ಸೂರ್ಯನು ಉದಯಿಸೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿ ಆ ಬೆಳಕು ಬಂದ ಕೂಡಲೇ ಮತ್ತೆ ಅವುಗಳೆಲ್ಲವೂ ಸಹ ಅವುಗಳ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೊರಟೋಗ್ತವೆ. எத்தனை பேர் சொல்ற விஷயம் புரியுது உங்களுக்கு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಹೇಳೋದು? ஆமா, இருட்டு சூரியன் மறைஞ்சிச்சுன்னா எல்லா அக்கிரமும் நடக்கும் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೂರ್ಯನ ಮುಳುಗ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಅಕ್ರಮಗಳು ನಡೆಯುತ್ತೆ. திருட எப்போ வரான்? ಕಳ್ಳನ ಯಾವಾಗ ಬರ್ತಾನೆ? நைட்ல வரான். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ. இல்லாம நைட் நடக்குது. ಎಲ್ಲವೂ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. எப்படா சூரியன் மறையும்? ಯಾವಾಗ ಸೂರ್ಯನ ಮುಳುಗ್ತಾನೆ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், ನಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಆರಂಭಿಸೋಣ. எல்லாம் சூரியன் மறைஞ்சோன பாருங்க, எல்லாம் பாம்பு வெளியே வரும், பூரா வெளியே வரும், பள்ளி வெளியே வரும், எல்லாம் வெளியே வரப்பதான். ಆ ಸೂರ್ಯನ ಅಸ್ತಮಾಯ ಆಗದ ಕೂಡಲೇ ಹಾವು ಬರುತ್ತೆ, ಚೇಳು ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲವೂ ಸಹ ಹೊರಗೆ ಬರೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸುತ್ತೆ. எத்தனை சொன்ன விளங்குச்சு உங்களுக்கு? ಎಷ್ಟು ಜನ ಕೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, சூரியனாக இயேசு உங்களை விட்டு மறைஞ்சிட்டாருன்னா எல்லாம் உள்ள வந்துரும். ಆ ಸೂರ್ಯನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಸಹ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ சூரியனாக இயேசுவானவர் உன் குடும்பத்துல, உங்க பக்கத்துல, உங்க வாழ்க்கையில இருப்பாருன்னு சொன்னால் ஒரு அருமைய சத்துரு உன் பக்கத்து நெருங்க முடியாது. ಆ ಸೂರ್ಯನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರೋದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಹತ್ರ ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಸಹ ಬರೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சொல்றேன் பைபிள் எல்லாம் சொல்லும், பைபிள் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರೋದನ್ನು ಯಾವುದು ಹೇಳೋದಿಲ್ಲ. எப்படி சொல்றீங்க கேக்குறீங்களா? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತೀರಂತೀರಾ? சங்கீதம் 104 எடுத்துக்கொள்ளுங்கள். ಕೀರ್ತನೆಗಳು 104 ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. 104 சங்கீதத்துல ಕೀರ್ತನೆಗಳು 104 20, 21, 22 வசனம் படிங்களேன். 20 ರಿಂದ 22 ತನಕ ಹೋದ್ರಿ. சூரியன் மறைய எது வருமா? வாசி. இதுல நடமாடுமா?
எப்போ? ರಾತ್ರಿ. சொல்லுங்களேன். ஆமா, இருள்ல என்ன நடமாடுது? ರಾತ್ರಿ ಆದ ಕೂಡಲೇ ಕಾಡು ಮೃಗಗಳೆಲ್ಲ ಹೊರ ಬರ್ತವೆ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசி தெளிவா வாசிங்க. சூரியன் உதிக்கும் போது அது ஒதுங்கி போயிருது, சூரியன் மறையும் போது இறைய தேடி வெளியே வருது. ಸೂರ್ಯೋದಯ ಆದ ಕೂಡಲೇ ಮತ್ತೆ ಅವುಗಳೆಲ್ಲವೂ ಸಹ ತಮ್ಮ ಗವಿಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಿಕೊಳ್ತವೆ. ಆದ್ರೆ ಸೂರ್ಯನ ಅಸ್ತಮಯ ಆದ ಕೂಡಲೇ ಎಲ್ಲವೂ ಸಹ ಆಹಾರವನ್ನು ಹುಡುಕಿ. அதனால சூரியன் மறைவதற்கு விட்டுறாதீங்க. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ ಆ ಸೂರ್ಯನು ಮುಳುಗೋದಕ್ಕೆ ಬಿಡಬೇಡ್ರಿ. சூரியன் மறைய விட்டுறாதீங்க. ಸೂರ್ಯನು ಮುಳುಗೋದಕ್ಕೆ ಬಿಡಬೇಡ್ರಿ. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தரோடு பேசணும். ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನರ್ಥ? ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಬೇಕು, ஆண்டவரோடு ஜெபிக்கணும், ದೇವರೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, அந்நிய ಭಾಷೆಯಲ್ಲಿ பேசணும், ವಾಣಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவரை போக விட்டுற கூடாது. ಅವರನ್ನು ಹೋಗೋದಕ್ಕೆ ಬಿಡಬಾರ್ದು. உன்னை தாண்டி இயேசு போக விட்டுற கூடாது. ನಿಮ್ಮನ್ನು ದಾಟಿ ಏಸು ಹೋಗೋದಕ್ಕೆ ಬಿಡಬೇಡ್ರಿ. நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரை. ನೀವು ಕರೀತಾರೇ ಇರ್ರಿ ದೇವರನ್ನು. அந்த கண்ணத்திர கூட கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் போயிட்டாரா நின்னாரா? ಆ ವ್ಯಕ್ತಿ ಕೂಗುವಾಗ ಅವರು ಹೋದ್ರ ಅಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಂಡ್ರ? நின்னாரு. ಅಲ್ಲಿ ನಿಂತರು. அதான் சொல்ல, நீ கூப்பிட்டா ஏசப்பா நிப்பாரு. ನೀವು ಕರೆಯೋದಾದ್ರೆ ಏಸಪ್ಪ ನಿಲ್ತಾರೆ. நீங்க ஜெபம் பண்ணா ஏசப்பா நின்னு கேட்பாரு. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಾದ್ರೆ ಅವರು ನಿಂತು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. அவர் ஜெபத்தை கேட்கிறவராக உள்ளது தேவன். ಅವರು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳ್ತಕ್ಕಂತ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அப்ப டெய்லி ஏசப்பாவோடு பேசுங்கள். நீங்கள் ಪ್ರತಿದಿನವೂ ಸಹ ಅವರೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತಾಡ್ರಿ. பாருங்க, யோசுவா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ಯೆಹೋಶುವನನ್ನು ನೋಡ್ರಿ, ಅವನು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ஆமா, சாயங்காலம் ஆக போகுது, ಸಂಜೆ ಆಗಲಿದೆ, சூரியன் மறைய போகுது, ಸೂರ್ಯನು ಅಸ್ತಮಯವಾಗಲಿದೆ. மத்தவங்களுக்கு இத பத்தி யோசனையே கிடையாது. ಬೇರೆಯವರಿಗೆ ಇದನ್ನು ಕುರಿತು ಆಲೋಚನೆ ಇಲ್ಲ. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் உடன் இருக்கிற வேலையாட்கள்லாம் சண்டை போட்டு நிக்கிறான். அவனுங்களுக்கு ஐயோ சாயந்தரம் ஆக போகுது, சூரியன் மறைய போகுது, யுத்தம் ஸ்டாப் ஆக போகுது, அந்த எண்ணமே அவனுக்கு இல்ல. அவன் சண்டை போட்டே இருக்கிறான். ಯುದ್ಧ ಮಾಡ್ತಕ್ಕಂತ ಆ ಸೈನಿಕರಿಗೆ ಅಯ್ಯೋ ಸೂರ್ಯನ ಮುಳುಗಲಿದ್ದಾನೆ, ಯುದ್ಧ ನಿಲ್ಲುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಆಲೋಚನೆ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஏன்னா யோசுவாவுக்கு தெரியும், சூரியன் மறைஞ்சிச்சுன்னா வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ಯಾಕಂದ್ರೆ ಯೆಹೋಶುವನಿಗೆ ಗೊತ್ತು, ಒಂದು ವೇಳೆ ಸೂರ್ಯನ ಅಸ್ತಮಯ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜಯವೂ ಇಲ್ಲ, ಅಪಜಯವೂ ಇಲ್ಲ ಅಂತೇಳಿ. ஆனா யோசுவாவுக்கு தேவை தோல்வி இல்லை, அருமையாவே ஜெயம் இல்லை, ஒரே ஜெயம் தான் அவருக்கு தேவை. ಯೆಹೋಶುವನಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಬೇಕು, ಸೋಲು ಜಯ ಅಲ್ಲ, ಜಯ ಮಾತ್ರನೇ ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இதுவா அதுவா இல்ல, நடக்குமா நடக்காத என்பதில் நடந்தே தீர வேண்டும் என்று சொல்லி யோசுவா வைராக்கியமாக இருந்தார். ಇದ ಅದ ನಡೆಯುತ್ತಾ ನಡೆಯೋದಿಲ್ವಾ ಅದಿಲ್ಲ, ಅವರು ಒಂದೇ ಉದ್ದೇಶ, ಜಯ ಹೊಂದಬೇಕಂತೇಳಿ. ஹalleluya. 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 எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಿದ್ದೀರಿ? உன் ஜெயம் கிடைக்கிறவங்க விடக்கூடாது ஆண்டவரே. ಜಯ ಸಿಕ್ಕೋ ತನಕ ದೇವರನ್ನು ಬಿಡಬಾರ್ದು. ஆமா, உங்களுக்கு அற்புதம் நடக்கிறவங்க விடக்கூடாது ஆண்டவரே. ಅದ್ಭುತ ಸಿಕ್ಕೋ ತನಕ ದೇವರನ್ನು ಬಿಡಬಾರ್ದು. உங்களுக்கு ஜெபிக்கிற காரியம் நிறைவேறும் வரைக்கும் விடக்கூடாது ஆண்டவரே. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯ ನೆರವೇರೋ ತನಕ ದೇವರನ್ನು ಬಿಡಬಾರ್ದು. சத்துரு துரத்தனா பயந்து ஓடிடாதீங்க. ಶತ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಓಡಿಸೋದಾದ್ರೆ ಭಯಪಟ್ಟು ಓಡಿ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. எதிர்த்து நில்லுங்க சத்துருவை. ಅವನು ಎದುರು ನಿಲ್ಲಿಸ್ರಿ. பிரச்சனை எதிர்த்து நில்லுங்கள். ಬರ್ತಕ್ಕಂತ ಸಮಸ್ಯೆಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. உங்க தெருவுல நாய் பாத்திருக்கீங்களா? ಬೀದಿ ನಾಯಿ ನೋಡಿದ್ದೀರಾ? அப்படியே நடந்து போவீங்க, ನಡೆದು ಹೋಗ್ತೀರಾ, நாய் லொல் லொல் குலைச்சு ஓடி வரும். ನಾಯಿ ಬಗಳ್ತಾ ಬರುತ್ತೆ. ஓடி வரும். நீங்க ஓடினா என்ன உண்டாகும்? ನೀವು ಓಡ್ತಂದ್ರೆ ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ? ஐயோ நாய் கொலைக்கு நாய் துரத்து ஓடிட்டே இருந்தா என்ன ஆகும்? ನಾಯಿ ಬರ್ತದೆ ಓಡಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಓಡ್ತಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? அது ஒண்ணுதான் துரத்த, 4 சேர்ந்து துரத்திட்டு இருக்கும். ಅದು ಒಂದಿಲ್ಲ, ಅದ್ರ ಜೊತೆಗೆ 4 ಬರ್ತವೆ. எத்தனை பாத்திருக்கீங்க? ನೋಡಿದೀರಾ? ஆமா, ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான் துரத்தும், ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದದಾ ಓಡಿಸುತ್ತೆ. இன்னொரு எட்டி பார்க்க, ஓ நம்மால் யாரோ துரத்திட்டு ஓடுறப்ப நம்மளும் ஓடும், அதுவும் சேர்ந்து ஓடி. ಇನ್ನೊಂದು ಹಾಗೆ ನೋಡುತ್ತೆ, ಓ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತನು ಯಾರನ್ನ ಓಡಿಸಿದಾನೆ, ನಾನು ಹೋಗೋಣ ಅಂತ. ஆமா, இந்த தெருவுல அந்த தெருவுல பூந்து எல்லாம் ஜாயிண்டா துரத்தும் பாரு நம்மள. ಎಲ್ಲ ಬೀದಿಯಲ್ಲಿ ಸೇರಿ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಓಡಿಸೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸ್ತಾರೆ. கொஞ்சம் திரும்பி என்று கல் எடுத்து பாருங்களேன். ನೀವು ಹಾಗೆ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ, ಕಲ್ ತೆಗೆದು ನೋಡ್ರಿ, அப்படி நிக்கும் பாருங்க. அப்படி ಹಾಗೆ ನಿಲ್ತವೆ ನೋಡಿ. எத்தனை பாத்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಹalleluya. நான் வாக்கிங் டெய்லியும் காலைல வாக்கிங் போற பழக்கம் எனக்கு உண்டு. ಅಯ್ಯರು ನಿತ್ಯವೂ ಸಹ ವಾಕಿಂಗ್ ಹೋಗೋ ಅಭ್ಯಾಸ. ஒரு முறை வாக்கிங் போனேன். ಒಂದ್ಸಾರಿ ವಾಕಿಂಗ್ ಹೋದ್ರು. போன வாரம் நினைக்கிறேன், போன வாரம் தான். ಅಂದ್ರೆ ಹೋದ ವಾರ ಅಂತೇಳಿ. ஆளை பார்த்தா துமாந்தோடு தான் இருக்குது. ನೋಡ್ತಂದ್ರೆ ಇಷ್ಟ ಇದೆ. இத்தனோடு குட்டி நாய்,
ಚಿಕ್ಕ ಮರಿ பின்னாடியே ஓடி வந்துச்சு. ಅದು ಹಿಂದೆನೆ ಓಡ್ ಬಂತು. ச்சே, எங்கேயோ வருதுப்பான்னு போயிட்டு இருக்கிறேன். ಅಯ್ಯ ಅವರು ಇದೇನೋ ಬರ್ತಿದೆ ಅಂತೇಳಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. 10 அடி தள்ளி திரும்பி பார்த்தா ஒரு பெருநாய் ಜಾಯಿಂಟ್ ಆಗಿ ಓಡಿ வந்துட்டு இருக்குது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಇನ್ನೊಂದು ದೊಡ್ಡ ನಾಯಿ ಬರ್ತಿದೆ. அது கத்திட்டே வருது, லொல் கத்திட்டே வருது. ಅದು ಹಾಗೆ ಬಗಳ್ತಾ ಬರ್ತಿದೆ. சரி அப்படி சொல்லிட்டு ஏய் போ அப்படி சொல்லிட்டு போயிட்டே நான் இருக்கிறேன். ಅಯ್ಯ ಅವರು ಹೋಗು ಅಂತೇಳಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾನೆ ಇದಾರೆ. நல்லா அடிக்கடி சில காரியம் உஷாரா படுறேன் நாய் விஷயத்துல. ಯಾಕಂದ್ರೆ ನಾಯಿ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಅವರು ತುಂಬಾ ಜಾಗ್ರತೆ. இந்த கொலைக்கிற நாய் நம்பிடலாம், கொலைக்க நாய் நம்ப கூடாது. ಬೊಗಳ ನಾಯಿನ ನಂಬೋದು, ಆದ್ರೆ ಬಗಳದೇ ಇರೋದನ್ನ ನಂಬೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. திரும்பி பார்த்துருப்பேன் நாய் வருதா வரலையான்னு பார்த்துட்டே போனேன். ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ ನೋಡಿ ಹೋದ್ರು, ಅದು ಬರುತ್ತಾ ಬರೋದಿಲ್ವಾ ಅಂತ. கொஞ்ச தூரம் போன பார்த்தா 3-4 நாய் சேர்ந்துக்குச்சு. ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗುವಾಗ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಇನ್ನೂ 3 ಸೇರ್ಕೊಂಡು எல்லாம் சேர்ந்து யாரை கொலைக்கிறேன்னு பார்த்து என்ன பார்த்து கொலைச்சிட்டு வந்துட்டு இருக்குது. ಯಾರನ್ನು ನೋಡಿ ಬಗಳ್ತಾವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಯ್ಯವರನ್ನು ನೋಡಿ ಬಗಳ್ತಿದ್ದಾವೆ. எல்லாம் சொட்டர் போட்டிருக்கேன், மாஸ்க் போட்டிருக்கேன், போட்டு கண்ணு மட்டும் தெரியுது. அதனால என்னை பார்த்து என்ன நினைச்சுன்னு தெரியல, ஏதோ பேய் போன்னு நினைச்சிட்டு கத்துதான் தெரியல. 4 சேர்ந்து கத்திட்டு வருது. ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಯ್ಯವರು ಶೊಟ್ರ್ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಮಾಸ್ಕ್ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಕಣ್ಣು ಮಾತ್ರ ಕಾಣಿಸ್ತಿದೆ, ಉಳಿದಿದ್ದು ಏನಿಲ್ಲ. ಅದರಿಂದ ಅದು ಬೇರೆ ಏನಂದ್ರೆ ತಿಳಿದು ಅವು ಓಡಿಸ್ತಾ ಬಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. வேகமா நடந்து பாருங்க, அது வேகமா வந்துட்டு இருக்குது. ಅಯ್ಯವರು ಬೇಗ ನಡೀತಿದ್ದಾರೆ, ಅವು ಬೇಗ ಬರ್ತಿದ್ದಾವೆ. அப்புறம் பார்த்து வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ಕೆಲಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ திரும்ப என்ன பாருங்க இப்படி ಹಾಗೆ ಹಿಂತಿರುಗಿ ನಿತ್ರು ನೋಡ್ರಿ, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ಅವ ಹಾಗೆ ನಿಂತ್ಕೊಂಡು அது என்ன பார்க்க நான் அதை பார்க்க. ஆமா இப்படிதான் இருக்குது. ಅಯ್ಯ ಅವುಗಳನ್ನು ನೋಡ, ಅವುಗಳು ಅಯ್ಯವನ್ನು ನೋಡ. திரும்பி நடந்து போன பாரு, அது நடந்து வந்துட்டு இருக்குது. ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಅವ್ರು ನಡೆದು ಅಯ್ಯ ಅವರು ನಡೆದು ಹೋದ್ರು, ಮತ್ತೆ ಅವು ಹಿಂದೆ ಬರ್ತಿದ್ದಾವೆ. திரும்ப ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ನಿಂತ್ರು, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ಹಾಗೆ ನಿಂತ್ಕೊಂಡು 2 ಸ್ಟೆಪ್ முன்னாடி வச்சேன், 2 ಹೆಜ್ಜೆ ಮುಂದೆ ಇಟ್ರು, அது பின்னாடி வச்சுச்சு. ಅದು ಹಾಗೆ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗ್ತು. அப்படியா போறியா எல்லாம் கையை தூக்கணும், அப்படி ಹಾಗೆ ಕೈ ಬಿಸ್ರು, இப்படி கையை தூக்கணும்னு எல்லாம் திரும்பி ஓடிச்சு பாருங்க. ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತಿದ ಕೂಡಲೇ ಎಲ್ಲವೂ ಸಹ ಹಿಂತಿರುಗಿ ಓಡುದು ನೋಡಿ. ஓ இதான் ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டேன். ಇದೇ ರಹಸ್ಯ ಅಂತೇಳಿ ತಿಳಿದುಕೊಂಡ್ರು. அப்ப அந்த நேரத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினார் எனக்கு. ಅಂದ್ರೆ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. வசன ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. ಒಂದು ವಾಕ್ಯ ಆಲೋಚನೆಗೆ ಬಂತ ಅಯ್ಯವರಿಗೆ. பிசாசு எதிர்த்து நில்லு, அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ಸೈತಾನನನ್ನು ಎದುರು ನಿಲ್ಲಿದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗணும் ಅಂತ. அந்த வசன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ಆ ವಾಕ್ಯ ಜ್ಞಾಪಕ ಬಂತಾಗ பாருங்க, நாயை பார்த்து வசனம் வருது பாருங்க. ಅಂದ್ರೆ ನಾಯಿಯನ್ನು ನೋಡುವಾಗಲೇ ವಾಕ್ಯ ಬಂದಿದೆ ನೋಡಿ. ஆமா, டக்குனு அப்ப நினைச்சேன், ಆಗ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ರು, அப்ப நாய் போல சத்துரு வருவான். ಅಂದ್ರೆ ನಾಯಿ ರೀತಿಯಾಗಿ ಸಹ ಶತ್ರು ಬರ್ತಾನೆ. ಎಗತ್ತು ನಿನ್ನಮ್ಮನ ಅದು ಓಡಿடும். ಅವನು ಎದುರು ನಿಲ್ಲುವಾಗ ಅದು ಓಡೋಗುತ್ತಾ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. எத்தனை மணிக்கு போறீங்க? ಎಷ್ಟರಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಈಗ ನೈಜೀರಿಯಾ ಪಕ್ಕದ நிறைய ஊழியக்காரன் செத்துக்கிட்டு இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? ನೈಜೀರಿಯಾದಲ್ಲಿ ಅನೇಕ ಸೇವಕರು ಸಾಯ್ತಿದ್ರು, ಗೊತ್ತಾ? எத்தனை பேர் தெரியும் தெரியல. ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா. பெரிய கொப்பரையில அடி நெருப்பு போட்டு அந்த இரும்பு கொப்பரை என்ன கொதிக்க வைக்கிறான், அதை சூடுபடுத்தி அந்த கொப்பரைக்குள்ள என்ன பண்றாங்க, ஊழியக்காரன் விசுவாசம் தூக்கி போடுறான். ಕೊಪ್ಪರಿಗೆಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬಿಸಿ ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ಸೇವಕರನ್ನು ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೇ ಹಾಕ್ತಿದ್ದಾರೆ. அடியில நெருப்பு எரிகிறது, ಕೆಳಗಡೆ ಬಂದು ಬೆಂಕಿ ಉರಿತಿದೆ. அப்படியே இரும்பு அந்த சட்டி அப்படியே சூடாகுது. ಅದು ಕಬ್ಬಿಣದು, ಅದು ಹಾಗೆ ಬಿಸಿ ಆಗಿದೆ. இயேசு வேண்டான்னு சொல்றவன் போயிரு, இயேசு தான் வேணும்னு சொல்றவன் தூக்கி அந்த கொப்பரைக்குள்ள போடுறாங்க. அந்த தோல்லாம் வெந்து அந்த ஜனங்கள் கத்தி கதற சத்தத்தை நான் கேட்க முடியும். ಯೇಸು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆನೂ ಇಲ್ಲ. ಯೇಸುವೇ ದೇವರಂದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆಲ್ರಿಗೂ ಸಹ ಇದೇ ಪರಿಸ್ಥಿತಿ. ಅದರಲ್ಲಿ ಹಾಗೆ ಅವರ ಚರ್ಮ ಎಲ್ಲ ಹಾಗೆ ಬೇಯ್ತಿದೆ. அவர்கள் சொல்றார்கள் கர்த்தர் தான் முக்கியம், செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்ற அத்தனை பேர்களையும் பிடிச்சி அவன் அருமையா அந்த சூளையில போட்டு அவன் சாகடிக்கிறார்கள். ನಮಗೆ ದೇವರೇ ಮುಖ್ಯ, ನಾವು ಸತ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರನ್ನು ಸಹ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೊಲ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பல தேசங்களை பார்த்து நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ಅನೇಕ ದೇಶಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಅನೇಕ ದೇವ ಜನರು ಸಾಯ್ತಿದ್ದಾರೆ. இப்ப சமீபத்து 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அருமையாவலே ஒரு முஸ்லிம் சகோதரர்கள் கையில துப்பாக்கி வச்சுக்கொண்டு பாக்குற எல்லா கிறிஸ்தவரையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ಒಂದು 2-3 ತಿಂಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಅಂತೇಳಿ ಒಂದು ಇಬ್ರು ಮುಸ್ಲಿಂ ಸಹೋದರಿಗಳು ರಿಪೈಲ್ ಇಟ್ಕೊಂಡು ಯಾರೆಲ್ಲ ಕ್ರೈಸ್ತವರು ಅವರನ್ನು ಸುಟ್ಟು ಸಾಯಿಸ್ತಿದ್ದಾರೆ. அவங்களுக்கு போதிக்கப்பட்ட போதனைகள் அப்படி. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಬೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ಬೋಧನೆಗಳ ರೀತಿ. என்ன போதனை சொன்னா, ஒரு முஸ்லிம் சகோதரர் ஒரு கிறிஸ்தவன் 10 கிறிஸ்தவனை நீ உன் கையால சாகடிச்சினா உனக்கு மோட்சம் நிச்சயம் சொல்லிட்டாங்க.
ನೀನು 10 ಜನ ಕ್ರೈಸ್ತವರನ್ನು ಕೊಂದು ತಂದಿಳಿದ್ರೆ ನಿನಗೆ ಮೋಕ್ಷ ನಿಶ್ಚಯ ಅಂತೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಬೋಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தவறான ஒரு போதனை அது. ಅದು ತಪ್ಪಾದ ಒಂದು ಬೋಧನೆ. 10 கிறிஸ்தவர் உன் கையால சாகடிச்சினா, சுட்டோ வெட்டியோ அடிச்சோ சாகடிச்சினா உனக்கு பரலோகம் நிச்சயம் சொல்லி இப்படி தவறா போச்சனால ஒவ்வொரு முஸ்லிம்ஸும் கையில கண்ணை வச்சுக்கிட்டு தேடி திரியிறான் கிறிஸ்தவரை சுடுவதற்கு. 10 ಮಂದಿ ಕ್ರೈಸ್ತವರನ್ನು ನೀನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೊಂದ್ರೂ ಸರಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದ್ರೆ 10 ಮಂದಿಯನ್ನು ನೀನು ಕೊಂದಿತ್ತ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿನಗೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಮೋಕ್ಷ ನಿಶ್ಚಯ ಅಂತೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಬೋಧಿಸಿರೋದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಕೈಯಲ್ಲಿ ಆಯುಧಗಳನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಹಾಗೆ ತಿರುಗಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதான் கர்த்தருக்கு வைராக்கியம் நிக்கிற காரியம். இதுதான் தேவரகந்தಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಲ್ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯ. சும்மா சுகமாவல, நோய் போகல, பேய் போகல, நல்ல நடக்கல, நன்மை நடக்கலன்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு போறீங்களா, அது விசுவாசம் கிடையாது. ವಿಶ್ವಾಸ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರಗಂದಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದು. ನನಗೆ ಬಂದ ವ್ಯಾಧಿ ಹೋಗಿಲ್ಲ, ನನಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೋಗಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಎಲ್ಲ ಕಡೆ ನೋಡಿದೆ, ಇಲ್ಲೂ ಆಗೋಯ್ತು ಅಂತೇಳಿ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗೋದು ಅದು ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ. நீங்க சர்ச்சுக்கு வர்றது ஆசீர்வாதத்துக்கு. எதுக்காக சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கீங்க? ಏನಗೋಸ್ಕರ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದೀರಿ? தேவனை பற்றி புரிந்து கொள்வதற்காக, ದೇವರನ್ನು ಕುರಿತು ಅರಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ. ஆமா, கர்த்தர் நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கான்னு அறிந்து கொள்வதற்காக. ದೇವರು ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಏನು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತೇಳಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಿದ್ದೀರಿ. ஆமா, எப்போ நமக்கு எதிர்ப்பு வரும்னு தெரியாது. ಯಾವಾಗ ನಮಗೆ ಎದುರು ಬರುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்ப பெங்களூர் பைபிள் சொசைட்டில பைபிள் பிரிண்ட் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? ಬೈಬಲ್ ಸೊಸೈಟಿನಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡೋದನ್ನ ನಿಲ್ಸಾಕಿದಾರೆ ಗೊತ್ತಾ? தெரியுமா தெரியல. ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತಿದೆಯೋ ಇಲ್ವೋ? பைபிள் சொசைட்டில பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க, புதிய ஏற்பாடு பழைய சொல்லி இப்ப எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க, தெரியுமா உங்களுக்கு? ಬೈಬಲ್ ಸೊಸೈಟಿಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಹ ಅದನ್ನು ನೂತನವಾಗಿ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡ್ತಿದ್ರು, ಆದ್ರೆ ಈಗ ಅದನ್ನು ನಿಲ್ಸಾಕಿದಾರೆ. உங்க கையில கிடைச்ச பைபிள் சொத்தா நினைச்சு பத்திரப்படுத்துங்கள். ನಿಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಇದು ದೊಡ್ಡ ಸೊತ್ತು ಅಂತೇಳಿ ಅದನ್ನು ತುಂಬಾ ಜಾಗೃತಿಯಿಂದ ಕಾಪಾಡಿ. பைபிள் உங்களால் திரும்ப வாங்க முடியாது. ಮತ್ತೆ ನಿಮ್ಮಿಂದ ಸತ್ಯವೇದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. பைபிள் பஞ்சகாலம் வரப்போகுது. ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಬರ ಬರ್ಲಿದೆ. பஞ்சகாலம் வரப்போகுது. ಬರ ಬರ್ಲಿದೆ. பைபிள் அருமையா படிக்க முடியாத காலங்கள், ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದೋದಕ್ಕಾಗದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾಲ, பைபிள் வாங்க முடியாத காலங்கள், ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆಯೋಗ ಆಗದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾಲ நடக்க போகுது. ಅದು ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಡೆಯುತ್ತೆ. கர்த்தர் கொடுத்த ஒரு பைபிளை பத்திரமா வச்சு டெய்லியும் படிங்க. ದೇವರು ನಿನಗಂದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸತ್ಯವೇದವನ್ನು ಭದ್ರವಾಗಿಟ್ಟು ನಿತ್ಯವೂ ಓದ್ರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே சொன்னேன், இந்த கடைசி காலத்துல ஆசீர்வாதம் சுகத்தையும் தேடுற காலம் இல்ல, நீ கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிற காலம். ಈ ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹುಡುಕಿ ಓಡ್ತಕ್ಕಂತ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲ, ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡತಕ್ಕಂತ ಸಂದರ್ಭ. இவ்வளவு காலம் நமக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நீ அழுது ஜெபிச்சது போதும். என் தேசத்துக்காக அழுது ஜெபம் பண்ணுங்கள். ಇದುವರೆಗೂ ನಿಮಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದು ಸಾಕು. ಇನ್ನು ಮೇಲೆ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. நீங்க அநேக ஊழியக்காரர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஜெயில சிறைச்சாலையில கிடக்கிறாங்க ஊழியக்காரர்கள். எவ்வளவு விசுவாசி ஜெயில கிடக்கிறாங்க. இயேசுவை சொன்னதனால ஏற்றுக்கொண்டதனால அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ಉತ್ತರ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ತಂದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ದೇವ ಸೇವಕರು, ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ಕಾರಣ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರನ್ನು ಕರ್ತನಾದ ರಕ್ಷಕನು ಅಂದೇಳಿ ಅಂಗೀಕರಿಸಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையா, கடைசி காலத்துல ஆண்டவரே விசுவாசம் ஒளிந்து போயிடக்கூடாது, என்ன சோதனை வந்தாலும் உமக்காக நிக்கணும் ஆண்டவரே சொல்லி உங்க விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರೇ, ಈ ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದಂತೆ ದೃಢವಾಗಿರೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, யோசுவா போல நீ ஜெபிக்க ஆரம்பிங்க. ಯೆಹೋಶುವನ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸ್ರಿ. யோசுவா பக்கத்துல சண்டை போட்டவங்களுக்கு ஒரு உணர்வு கூட வரல. சூரியன் மறைய போது, சூரியன் மறைஞ்சா யுத்தம் ஸ்டாப் ஆயிருன்னு சொல்லி அதை பத்தி யோசிக்கல. அவன் நினைச்ச ஒண்ணு, சண்டை போடுவோம், வந்தா ஜெயம் இல்ல சாகணும், ஒன்னு சாகணும் இல்ல ஜெயிக்கணும், அந்த மைண்ட்ல அவன் சண்டை போட்டு நிக்கிறான். ஆனா யோசுவா அப்படி அல்ல, அவன் நிதானிக்க ஆரம்பிச்சார். நிதானிக்க ஆரம்பிச்சு நேர ஆண்டோட பேசுற சொன்னாரு, சூரியனை அங்கே நில்லு அப்படின்னாரு. ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಸೈನಿಕರಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಆಲೋಚನೆ, ಯುದ್ಧ ಮಾಡೋಣ, ಜಯ ಸಿಕ್ಕಿದ್ರು ಸರಿ, ಸೋಲು ಸಿಕ್ಕಿದ್ರು ಸರಿ, ಏನಾದರೂ ಸರಿ. ಆದ್ರೆ ಯೆಹೋಶುವನ ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತಾಡಿ ಬಂದ್ ಹೇಳ್ತಾನೆ, ಸೂರ್ಯನೇ ನೀನು ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲು ಅಂತೇಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்துல உட்கார்ந்திருக்க அந்த உணர்வு இருக்காது.
ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತಿರೋರ್ಗೆ ಆಲೋಚನೆ ಇಲ್ಲ. ஆமா, சில பேர் இருப்பாங்க நம்ம பக்கத்துல உள்ள ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாங்க. நீ சில பக்கத்துல பாரு அப்படியே அனல் எல்லாம் குளிர்லாம் உட்கார்ந்துருக்கு பாருங்க. அப்படியே ಕೆಲವರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಹಾಗೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ. ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ನೋಡ್ರಿ ಅವ್ರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಿಸಿನಿಲ್ದೆ பக்கத்துல உள்ளவங்க நல்ல பாட்டு பாடி கை தட்டி ஜெபம் பண்ணுவாங்க. உங்க பக்கம் அடுத்த நபரை பாத்தீங்கன்னா சைலண்டா நிப்பாங்க, ஏனோ தான பாட்டு பாடி. ಕೆಲವರನ್ನು ನೋಡ್ರಿ ಚೆನ್ನಾಗಿ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಹಾಡುಗಳನ್ನು ಆಡಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾರಲ್ಲ, ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡ್ತಂದ್ರೆ ಏನೋ ಹಾಗೇ ಕುಳಿತಿರ್ತಾರೆ. உனக்கு இறங்குற அபிஷேகம் பக்கத்துல இறங்காது. ನಿನಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅಭಿಷೇಕ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ உனக்கு இருக்கிற அந்த உணர்வுகள் அந்த ஆர்வங்கள் பக்கத்துல உள்ளவங்க வராது. ನಿನಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಲೋಚನೆ ಆ ಕಾರ್ಯಗಳು ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಬರೋದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. யோசுவாவோட பக்கத்துல சண்டை போடுற ஆட்களுக்கு அந்த உணர்வு கர்த்தரை தேடணும், கர்த்தர்ட்ட பேசணும், ஆண்டோட போய் ஜெபிக்கணும். ஐயோ சூரியன் மறைய போகுது என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த யோசனை அவனுக்கு வரல. ஆனா யோசுவாக்கு மட்டும்தான் அந்த யோசனை வந்துச்சு. ಯೆಹೋಶುವನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಆ ಆಲೋಚನೆ ಬಂದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಆ ಆಲೋಚನೆ ಇರ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಯೆಹೋಶುವನಿಗೆ ಆ ಆಲೋಚನೆ ಬಂತು. ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எசேக்கியா பாரு அருமையாமலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அழுதார், ஜெபித்தார். கர்த்தர் திரும்ப 15 வருஷம் ஆயுசை கூட்டி கொடுத்தார். ಎಸೆಕಿಯೇಲನನ್ನು ನೋಡ್ರಿ, ಅವನು ವ್ಯಾಧಿ ಪೀಡಿತನಾಗಿರುವಾಗ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅವನು ಅಳ್ತಾನೆ, ದುಃಖಿಸ್ತಾನೆ. ಅದನ್ನು ನೋಡಿದ ದೇವರು ಅವನಿಗೆ 15 ವರ್ಷಗಳು ಅವನ ಆಯುಷ್ ಕಾಲವನ್ನು ಕುಡಿಸಿಕೊಡ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு 15 வருஷம் ஆயுசை கூட்டி கொடுத்துட்டம்பா, தைரியமாறுன்னு சொல்றாரு. ஆனா எசேக்கியாவுக்கு திருப்தி இல்ல. அடையாளத்தை கேட்க, ஆண்டவரே நான் 15 வருஷம் கூட்டி தரேன்னு சொன்னீங்களே, அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, 3ஆம் நாளிலே தேவ ஆலயத்தில் உட்கார்ந்திருப்ப அப்படின்னு சொன்னாரு. ಆ ಎಸೆಕಿಯೇಲನು ದೇವರು ಹೇಳಿದ್ರು ಅಂತೇಳಿ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲದೆ, ಅಯ್ಯ ಇದಕ್ಕ ಏನು ಗುರ್ತು ಅಂತೇಳಿ ಕೇಳುವಾಗ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂತೀಯ ಅಂತೇಳಿ. ஆனால் எசேக்கியாவுக்கு திருப்தி இல்லை. ಆದ್ರೆ ಎಸೆಕಿಯೇಲನಿಗೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. 3ஆம் நாள் ஆலயத்து போவது வருவதெல்லாம் சும்மா சகஜ. ஆண்டவரே எனக்கு வேற அடையாளத்தை காட்டு அப்படின்னா. 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋದು ಬರೋದು ಅದು ಸಹಜ, ನನಗೆ ಬೇರೆ ಗುರ್ತನ್ನು ನೋಡಿಸ್ರಿ ಅಂತೇಳಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் எசேக்கியாட்ட கேட்டாரு, சரி 10 பாகை என்னது 10 பாகை சூரியன் முன்னாடி போகட்டுமா பின்னாடி போகட்டுமா சொல்லு அப்படின்னாரு. ದೇವರು ಅವನನ್ನು ನೋಡಿ ಪ್ರಶ್ನಿಸ್ತಾರೆ, ಇದೋ ಈ ಮೆಟ್ಲಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನೆರಳು ಹಿಂದೆ ಹೋಗ್ಬೇಕಾ 10 ಮೆಟ್ಲು ಅಥವಾ ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕಾ ಹೇಳು ಅಂತೇಳಿ. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 8-10 வசனம் படிங்கள். 2 ಅರಸರುಗಳು 20ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ರಿ. பத்து பாகை முன்னிட்டு போகணுமா 10 பாகை பின்னிட்டு போகணுமான்னு சொல்லி கேட்டார். 10 ಮೆಟ್ಲು ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕಾ ಅಥವಾ ಹಿಂದೆ ಬರ್ಬೇಕಂತೇಳಿ ಕೇಳಿದ್ರು. அப்ப சூரியன் முன்னாடி போகட்டுமா பின்னாடி போகட்டுமான்னு சொல்லி எசேக்கியாட்ட கேக்குறார் ஆண்டவர். ಸೂರ್ಯನು ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕಾ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬೇಕಂತೇಳಿ ಎಸೆಕಿಯೇಲನ ಹತ್ರ ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ. அப்ப எசேக்கியா யோசித்தாரு, முன்னாடி போறது ஈஸி. ಅವನು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ, ಮುಂದೆ ಹೋಗೋದು ಅದು ಸುಲಭ, பின்னாடி போறதுதான் கஷ்டம். ಹಿಂದೆ ಹೋಗೋದಾ ಕಷ್ಟ. எத்தனை சொல்ல புரிஞ்சு உங்களுக்கு? ಎಷ್ಟು ಕೇಳೋದು ಕಷ್ಟ. முன்னாடி போறது ஈஸி, ಮುಂದೆ ಹೋಗೋದು ಸುಲಭ, பின்னாடி வர்றது கஷ்டம். ಆದ್ರೆ ಹಿಂದೆ ಬರೋದು ಕಷ್ಟ. இப்ப டைம் என்ன உங்களுக்கு? ಈಗ ಸಮಯ ಎಷ್ಟು? 12:45, 12:45, 12:50, 12:60. 1 மணிக்கு தாண்டி போறது ஈஸியா, ரிவர்ஸே வர்றது ஈஸியா? ಅದು ಮುಂದೆ ಹಾಗೆ ಹೋಗೋದು ಸುಲಭನಾ ಅಥವಾ ಹಿಂತಿರುಗಿ ಬರೋದು ಸುಲಭನಾ? முன்னாடி போறது ஈஸி, ಮುಂದೆ ಹೋಗೋದು ಸುಲಭ. நடுவாங்க சூரியன் நிக்குது. இப்போ ನಡಿ ಬಾಣದಲ್ಲಿ ಸೂರ್ಯನ್ ನಿಂತಿದ್ದಾನೆ. அப்படியே போய் மறது ஈஸியா அல்ல ரிவர்ஸ் போறது ஈஸியா? ಹಾಗೇ ಅದೋಗಿ ಮುಳುಗೋದು ಸುಲಭನಾ ಅಥವಾ ಅದು ಹಾಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಿ ಹಾಗೆ ಇರೋದು ಸುಲಭನಾ? முன்னாடி போறதா ஈஸி. அதுக்கு ಮುಂದೆ ಹೋಗತಕ್ಕಂಥದ್ದು ಸುಲಭ. அப்படியே மதியானம் சென்டர் நிற்கும், அப்படியே 3 மணிக்கு சைடு வரும், 4 மணி அப்படியே கீழே இறங்கி மறைஞ்சிரும். ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ನಡಿ ಆಕಾಶದಲ್ಲಿ ಇರುತ್ತೆ, ಹಾಗೆ ಒಂದೊಂದು ತಾಸ್ಕದಾಗೆ ஆண்டவர் எசேக்கியாட்ட கேட்டார், எசேக்கியாவே சரிப்பா 10 பாகை சூரியன் முன்னாடி போகட்டுமா பின்னாடி போகட்டுமான்னு கேட்டாரு. எசேக்கியா சொன்னாரு, முன்னாடிலாம் போறது ஈஸி ஆண்டவரே, பின்னாடி போகட்டும்னாரு.
ಎಸೆಕಿಯೇಲನ ದೇವರು ಪ್ರಶ್ನಿಸ್ತಾರೆ, ಅದು ನೆರಳು ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕಾ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬೇಕಂತೇಳಿ. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಮುಂದೆ ಹೋಗೋದು ಅದು ಸುಲಭ, ಆದ್ರೆ ಹಿಂದೆ 10 ಮೆಟ್ಲು ಹಿಂದೆ ನೆರಳು ಹೋಗ್ಬೇಕಂತೇಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, பைபிள்ல 10 பாகை என்பது 45 நிமிஷம். ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು 45 ನಿಮಿಷಗಳು. புரிஞ்சா? இப்ப சூரியனை நிக்காம சுத்திட்டு இருக்கு இல்லையா? ಸೂರ್ಯನ ಹಾಗೆ ನಿಲ್ದೆ ಅವನು ಸಂಚರಿಸ್ತಾನಲ್ವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பின்னாடி கொஞ்சம் 45 நிமிஷம் ஸ்டக் ஆகி போச்சுன்னா எப்படி இருக்கும்? 40 ನಿಮಿಷಗಳ ಹಾಗೆ ನಿಂತೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವ ರೀತಿ? எல்லாம் உல்டாயிரும். ಎಲ್ಲ ಉಲ್ಟಾ ಆಗುತ್ತೆ. டைம் எல்லாம் உல்டாயிரும். பாத்திருக்கீங்களா? ಟೈಮ್ ಹಾಗೆ ಮಾರುತ್ತೆ ಗೊತ್ತಾ? கர்த்தரே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் எசேக்கியா கேட்ட பிரகாரம் கர்த்தர் செய்தார். ಎಸೆಕಿಯೇಲನು ಕೇಳಿದ ಮೇರೆಗೆ ದೇವರು ಮಾಡಿದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இந்த சயின்டிஸ்ட்ல இந்த உலகத்துல சயின்டிபிக் முறைப்படி சூரியன் 2 முறை நிறுத்தப்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ವಿಜ್ಞಾನಿಗಳು ಸೂರ್ಯನ ಹಾಗೆ 2 ಸಾರಿ ನಿಂತಿದ್ದನ್ನು ಅವರು ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದಾರೆ. ஆமா, சூரியன் நிக்கிறது யாரும் பார்க்கல. 2 முறை சூரியன் ஸ்டாப் ஆகி அப்புறம் ரன்னிங் ஆனதை விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காங்க. ಇದುವರೆಗೂ ಅದನ್ನು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಯಾರು ನೋಡ್ಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದಾರೆ. ஆமா, அந்த 2 டைம் பாத்தீங்கன்னா, ஒன்னு யோசுவாவின் காலம், 2வது எசேக்கியாவின் காலம். ಒಂದು ಯೆಹೋಶುವನ ಕಾಲ, ಎರಡನೇದು ಎಸೆಕಿಯೇಲನ ಕಾಲ. எசேக்கியாவின் காலத்துல பேக்ல போனுச்சு. ஆமா, யோசுவா காலத்துல நின்னுச்சு. ಯೆಹೋಶುವನ ಕಾಲದಲ್ಲಿ ಹಾಗೆ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿತ್ತು, ಆದ್ರೆ ಎಸೆಕಿಯೇಲನ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ಹಿಂದೆ ಹೋಯ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ. சிலத்துல பாருங்க, சூரியன் பாருங்க 7 மணி வரைக்கும் போகாது. பாத்திருக்கீங்களா? ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 7 ಗಂಟೆ ತನಕ ನಿಮ್ಗೆ ಹಾಗೆ ಬೆಳಕಿರುತ್ತೆ, ನೋಡಿದ್ದೀರಾ? சில நேரத்தை பார்த்தா 6:30 மணிக்கும் வெயில் இருக்கும், 7 மணிக்கும் வெளிச்சம் போகாது. பாத்திருக்கீங்களா? ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 7 ಗಂಟೆ ತನಕ ಬೆಳಕಾಗೆ ಇರುತ್ತೆ, ஆமா, ನೋಡಿದ್ದೀರಾ? சில நேரத்துல பார்த்தா 6 மணிக்கு நெட்டி போயிடும். ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಅಂದ್ರೆ 6 ಗಂಟೆಗೆ ಕತ್ತಲಾಗುತ್ತೆ. 6:30 மணிக்கு பார்த்தா 10 மணி மாதிரி தெரியும். 6:00 ನೀವು ನೋಡ್ತಾ ಅಂದ್ರೆ 10 ಗಂಟೆ ಕತ್ತಲ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ. புரிஞ்சீங்களா? இதான் டிஃபரண்ட். ಇದಾ ಡಿಫರೆಂಟ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. புரிஞ்சாங்க? சில நேரத்துல பார்த்தா இப்பதான் படுத்தமா இருக்கும், காலைல பார்த்தா விடிஞ்சு 5 மணிக்கு பளிச்சு வெயில் இருக்கும். பாத்திருக்கீங்களா? ಕೆಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ತಂದ್ರೆ ಈಗ ತಾನೇ ಮಲಗಿದ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಿಸ್ತಿದೆ, ಆದ್ರೆ ಬೆಳಗಾಗೋಯ್ತೆ, 10 ಗಂಟೆ ಬೆಳಕು ರೀತಿಯಾಗಿ 5 ಗಂಟೆಗೆ ಕಾಣಿಸುತ್ತೆ. சில நேரத்துல காலையில பார்த்தா 6 மணி வரையும் வெளிச்சம் வர இருட்டாவே இருக்கும். ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 6 ಗಂಟೆ ತನಕ ನಿಮ್ಗೆ ಕತ್ಲಾಗೆ ಇರುತ್ತೆ, ಬೆಳಕು ಕಾಣಿಸೋದಿಲ್ಲ. ஆமா, அந்த காலத்துல யோசுவா எசேக்கியாவும் பண்ண வேலைகள், ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನು ಎಸೆಕಿಯೇಲ್ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வந்திருக்க அன்பு தேவ ஜனமே, ಬಂದಿರತಕ್ಕಂತ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, நாம சொல்ற விஷயம் என்னன்னா, நேரம் கிடைக்கும் போது உட்காரு தேவ சமூகத்துல. ಅಂದ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ. கர்த்தர் சமூகத்துல உட்கார பழகிக்கொள்ளுங்கள். ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. ஆமா, சர்ச்சுக்குள்ள வர்றது, எழும்பி போறது, பாத்ரூம் போறது, வெளியே போயிட்டு முன்னாடி வர்றது, சேர்ல உட்காருது, திரும்புறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. தேவ சமூகத்தை உட்கார நீ பழகிக்கணும். ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡ್ರೆ ಮುಗಿಯೋ ತನಕ ಇದ್ದು ಹೋಗ್ಬಾರ್ದು ಹೊರಗಡೆ. ஆமா, கண்ணை மூடி ஜெபிக்க நீ பழகிக்கணும். ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. யோசுவா பாருங்க, சூரியன் நிறுத்தினார். அந்த அருமை நிறுத்தின மாத்திரத்துல எல்லா எதிரியும் அருமையா வெட்டி வீழ்த்தினார். யோசுவா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விட்டார். ಯೆಹೋಶುವನು ನೋಡ್ರಿ, ಸೂರ್ಯನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ರು, ಜಯದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿದ್ರು, ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿದ್ರು, ಆತನಿಗೆ ಜಯ ಸಿಕ್ತು. நாளைக்கு அடுத்த மாசம் அடுத்த வருஷம் இல்ல, இன்றைக்கே யோசுவா ஜெயத்தை எதிர்பார்த்தார். ಅವನು ನಾಳೆ, ಬರುವ ತಿಂಗಳು, ಬರುವ ವರ್ಷ ಅವನು ಎದುರು ನೋಡ್ಲಿಲ್ಲ. ಇಂದು ನನಗೆ ಜಯ ಬೇಕಂದಳಿ ಅದನ್ನೇ ದೃಷ್ಟಿಸ್ನು, ಅದನ್ನೇ ಹೊಂದಿಕೊಂಡ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யுத்த களத்தில் உங்களுக்காய் கர்த்தர் நிற்க வேண்டும். ಯುದ್ಧ ರಂಗದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ನಿಲ್ಲಬೇಕು. கிருபை உங்களை விட்டு தாண்டி போயிடக்கூடாது. ಕೃಪೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಮುಂದೆ ಹೋಗಬಾರ್ದು. கர்த்தர் உங்களை தாண்டி போயிடக்கூடாது. ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ದಾಟಿ ಹೋಗಬಾರ್ದು. கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் என்ற காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ನಿಂತು ಯುದ್ಧ ಮಾಡತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕು. எல்லாம் முழங்கால் படியிடுங்க. ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲ ನೂರಿ எழும்பி நின்று கொள்ளலாம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. எழும்பி நின்று கொள்ளலாம். ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. கரங்களை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ದೇವರನ್ನು ಕೇಳ್ರಿ. ஆமா, நான் யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வரவில்லை. ಯುದ್ಧವನ್ನು ನಾನು ನೋಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿಲ್ಲ. யுத்தம் பண்ண வந்திருக்கிறோம். ಯುದ್ಧ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಿ. யுத்தம் பண்ண வந்திருக்கிறோம். ಯುದ್ಧ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಿ. ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் யுத்த காலத்தில் இறங்கி விட்டீர்கள். ಒಬ್ಬೊಬ್ಬ
ಕ್ರೈಸ್ತವ ಮಕ್ಕಳು ಸಹ ರಣರಂಗದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಿ. யுத்தத்தில் நீங்கள் ஒன்று போராட வேண்டும் இல்லை அல்லது மடிய வேண்டும். ಯುದ್ಧದಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಡಬೇಕು, ಇಲ್ಲಂದ್ರೆ ಸಾಯ್ಬೇಕು. யோசுவா போல ஜெயத்தை எதிர்பாருங்கள். ಯೋಸವನ ರೀತಿಯಾಗಿ ಜಯವನ್ನು ಎದುರು ನೋಡ್ರಿ. ஜெயத்தை எதிர்பாருங்கள். ಜಯವನ್ನು ಎದುರು ನೋಡ್ರಿ. ஆம், யுத்தத்தை கண்டு பயப்படாதீங்க. ಯುದ್ಧವನ್ನು ನೋಡಿ யுத்தத்தை கண்டு பயப்படாதே. ಯುದ್ಧವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ್ರಿ. ஆமா, எதிரியை கண்டு பயப்படாதே. ಎದುರನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ್ರಿ. ஆமா, சத்துருவை கண்டு பயப்படாதே. ಶತ್ರುವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ್ರಿ. நோயை கண்டு பயப்படாதே. ವ್ಯಾಧಿಯನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ್ರಿ. உனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை கண்டு பயப்படாதே. ನಿನಗೆ ಬರ್ತಕ್ಕಂತ ಕಷ್ಟವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ್ರಿ. உனக்கு வரக்கூடிய அவமானத்தை கண்டு பயப்படாதே. ನಿಮಗೆ ಬರೋ ಅವಮಾನವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ. உனக்காய் அருமையா யுத்த களத்துல கர்த்தர் நிற்கிறார். ನಿನಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ರಂಗದಲ್ಲಿ ದೇವರು ನಿಂತಿದ್ದಾರೆ. உனக்கு ஜெயத்தை கொடுக்க ஆண்டவராய் இயேசு யுத்தத்தை இறங்கி வந்திருக்கிறார். ನಿನಗೆ ಜಯ ಕೊಡೋದಕ್ಕೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. தம் யோசுவா ஜெயிப்பதற்காக சூரியனை சந்திரனை கர்த்தர் நிக்க வச்ச தெய்வம் மத்தியில் அசைவாடி வந்திருக்கிறார். ಯೆಹೋವನ ಜಯ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಓ ಸೂರ್ಯನನ್ನು ಚಂದ್ರನನ್ನು அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிங்க. பாபா காபா சந்த ராபா லதுரபா ரேசேமா காபா சந்த ராபா. உனக்காக 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 அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, இதோ 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 உனக்காக தேவன் வைராக்கியம் இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். நீ கட்டளையிட அது நிற்கும், அது நிற்கும், நீ அது நிற்கும். ಆಮೆನ್. காபா சந்த ராபா லதுரபா. துதி துதி துதி. அந்நிய பாஷை பேசி கர்த்தரோடு பேசு, கர்த்தரோடு பேசு. உனக்காக தேவன் வைராக்கியம் இறங்கி வருகிறார், இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். ஓ துதி துதி மகளே, துதி சகோதரனே. காபா சந்த ராபா. ஓ யோசுவாவுக்கு சூரியன் சந்திரன் நிறுத்தின ஆண்டவர் உனக்கு எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். காபா ராபா சந்த ராபா ரேசேமா காபா லதுரபா. ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. அந்த ஜெபிக்கிற அனுபவம், ஓ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருவீராக. காபா ராபா சந்த ராபா. ஆமா, வாய் விரிவா திற, வாய் விரிவா திற. ಬಾಯನ್ನು ತೆರೆಯಿರಿ. நான் நிரப்புவச்ச தேவன், ನಾನು ತುಂಬಿಸುವ நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ಅವರು ತುಂಬಿಸುವ காபா சந்த ராபா லதுரபா. ஓ கட்டறுக்கப்படுவதாக, ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು கட்டறுக்கப்படுவதாக. ஓ ஜெபிக்கூட மந்தப்படுத்துற ஆவிகள், ஓ ஜெபிக்கூட மந்தப்படுத்துற ஆவிகள் இப்போல எல்லா பிள்ளை விட்டு விலகட்டும். ಬದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದುರಾತ್ಮಗಳು ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಲಿ. கர்த்தாவே, நிறைய பேருக்கு ஜெபத்துல உட்காரவங்க தூக்கம் வந்துருது. ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕುಳಿತುಕೊಂಡ್ರೆ ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ. ஜெபம்னு சொன்ன மாத்திரத்தை உடம்பெல்லாம் பலகீனமாயிருது. ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಶರೀರ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆ ಆಗುತ್ತೆ. பிசாசுக்கு தெரியும், நீ ஜெபத்துல அமர்ந்தா நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வோன்னு சொல்ற விஷயம் அவனுக்கு தெரியும். ஆகவேதான் உன்னை ஜெபிக்க விடாம உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். ಸೈತಾನನಿಗೆ ಗೊತ್ತು, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡ್ರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ನೀನು ಜಯ ಹೊಂದುತ್ತೀಯ ಅಂತೇಳಿ. ಅದಕ್ಕೆ ನಾವು ನಿನಗೆ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு தேவ பிள்ளையே, கரங்களை வலது கரத்தை உயர்த்துங்க. ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, ನಿಮ್ಮ ஜெய உனக்குத்தான், ஜெய உனக்குத்தான், வெற்றி உனக்குத்தான். ஹல்லேலூயா. ராபா சந்த ராபா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாச மாத்தை கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். காபா ராபா சந்த ராபா. ஜெயம், வெற்றி, 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 வெற்றி. காபா சந்த ஜெயம் நமக்குத்தான். இதுவரைக்கும் உன்னோடு சத்துரு போராடிக்கிட்டு இருக்கிறானா? ಇದುವರೆಗೂ ಶತ್ರು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಹೋರಾಡ್ತಿದ್ದಾನೋ? ஓ குடும்பத்துல பல பிரச்சனையை கொண்டு வருகிறானா? ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೋ? இன்னைக்கு வலது கரத்தை உயர்த்தி சொல்லு, ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತೇಳು. எனக்காக யுத்த காலத்துல கர்த்தர் நிற்கிறார், ನನಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ರಂಗದಲ್ಲಿ, எனக்காக யுத்த காலத்துல கர்த்தர் நிற்கிறார். ನನಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ರಂಗದಲ್ಲಿ பொல்லாத ஆவியே, ಓ ಸೈತಾನನೇ, என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ನನಗೆ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. யோசுவா யுத்த காலத்துல கர்த்தர் நின்றார். ಯೆಹೋವನ ಯುದ್ಧ ರಂಗದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಂತರು. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தரை நிக்க வைங்க. ಇಂದು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರಿ. உங்க குடும்பத்துல கர்த்தரை நிக்க வைங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರಿ. கர்த்தரோடு பேசி 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 கர்த்தரை நிக்க வைங்க. ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿ ಮಾತಾಡಿ ಕರ್ತನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರಿ. கர்த்தர் நின்றார்னா உனக்கு ஜெயம் நிச்சயம், ಕರ್ತನು ನಿಂತರು ಅಂದ್ರೆ ನಿನಗೆ ಜಯ, உனக்கு சுகம் நிச்சயம், ನಿನಗೆ ಸುಖ ನಿಶ್ಚಯ, ஆரோக்கிய நிச்சயம், ಆರೋಗ್ಯ ನಿಶ್ಚಯ. எல்லா நன்மை நிரப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ಎಲ್ಲ ಒಳ್ಳೆದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸೋದಕ್ಕ ಕರ್ತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. யோசுவா போல
ಯೆಹೋಶುವನ ರೀತಿಯಾಗಿ யுத்தத்தையே பார்த்து நிக்கல யோசுவா. ಯುದ್ಧವನ್ನು ನೋಡಿ ಯೆಹೋಶುವನು ನಿಲ್ಲಿಲ್ಲ. யுத்தத்தை அப்படியே விடுவதற்கு யோசுவாக்கு மனசில்லை. ಯುದ್ಧವನ್ನು ಹಾಗೆ ಬಿಡೋದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. யுத்தத்தை தொடர்ந்து போராட ஜெயிக்கணும்னு சொல்லி என்ன செய்வதுன்னு சொல்லி ஆண்டோட்டு போய் யோசுவா பேசினார். ಯುದ್ಧವನ್ನು ಹಾಗೆ ಜಯ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಏನು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕಂತೇಳಿ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತಾಡಿದ. வந்திருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, டெய்லி போராடுகிறாயோ? ಡೈಲಿ ನೀವು ಹೋರಾಡ್ತಿದ್ದೀರೋ? டெய்லி போராடுகிறாயோ? ನಿತ್ಯವೂ ಹೋರಾಡ್ತಿದ್ದೀರೋ? ஆவிக்குற வாழ்க்கையில போராடுற, ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಹೋರಾಟ, மனசளவுல போராட்டம், ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೋರಾಟ, மைண்ட் லெவல்ல போராட்டம், ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಹೋರಾಟ, தேவையில் மத்தியில போராட்டம், ಬೇಡಿಕೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋರಾಟ. அன்பது போராடிக்கிட்டு இருக்கியோ? ಹೋರಾಡ್ತಿದ್ದೀರೋ? கர்த்தர் உனக்காக பேசி கொண்டிருக்கிறார். ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. நீ கர்த்தரை விட்டுறாத. ನೀನು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. உனக்கு போராட்டம் வரும்போது ஆண்டவரை விட்டுறாத. ಹೋರಾಟ ಬರುವಾಗ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. அவரோடு பேசு, ಅವನೊಂದಿಗೆ ಮಾತಾಡು. கர்த்தரோடு பேசு, ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತಾಡು. கர்த்தரோடு பேசு, ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತಾಡು. கர்த்தரோடு பேசு. ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತಾಡು. நீ கண்ணீர் விட்டு பேசுவாயோ, மகிழ்ச்சியா பேசுவாயோ தெரியாது. ನೀನು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯೋ, ಸಂತೋಷವಾಗಿ ಮಾತಾಡ್ತೀಯೋ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தரோடு பேசினா கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். ದೇವರೊಂದಿಗೆ ನೀನು ಮಾತಾಡುವುದಾದ್ರೆ ಅವರು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. அவன் நேரம் கிடைக்கும் போதல்ல, நேரம் இருக்குமா அருமையாவுள்ள நேரத்தை ஒதுக்கி நீ ஜெபிக்க வேண்டும். ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗಲ್ಲ, ಸಮಯ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ಎಲ್ಲ ಜೆபிப்போம். ಎಲ್ಲ ಕರತ ಉಯರ್ತಿ, ಎಲ್ಲ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. தனிமையானவள் அல்ல, ನೀವು ಒಬ್ಬಂಟಿಗರಲ್ಲ. தனிமையானவள் அல்ல, ನೀವು ಒಬ್ಬಂಟಿಗರಲ್ಲ. நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕರ್ತನಿದ್ದಾರೆ. கரத்தை உயர்த்துங்க. ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ. கரத்தை உயர்த்துங்க. ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ. நீ தனியா போராட வேண்டிய அவசியம் இல்லை. ನೀವು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿ ಹೋರಾಡೋದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆண்டவரே, தனியா போராடுகிறேன் நினைக்கிறாய். ಅಯ್ಯ, ನಾನು ತನಿಯಾಗಿ ಹೋರಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ತಿಳಿದುಕೊಳ್ತಿದ್ದೀನಿ. கர்த்தரோடு சேர்ந்து போராட விரும்புகிறார். ದೇವರು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿ ಹೋರಾಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. கரத்தை உயர்த்துங்க. ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ. கரத்தை உயர்த்துங்க. ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க எல்லாருமே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. ஆமா, நீங்கள் துணை, நீங்கள் நாளும் நடத்துவாரே, நாளும் நடத்துவாரே. சொல்லுங்க, அது சமூகத்தில் என் ஓட்டத்தில் தனிமை இல்லாண்டவரே. ಅಯ್ಯ, ಈ ಓಟದಲ್ಲಿ ನಾನು என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. ನನ್ನೊಂದಿಗೆ ನೀವು ಇದ್ದೀರಪ್ಪ. நான் அழும் பொழுதும், துக்கிக்கும் பொழுதும், வேதனைப்படும் பொழுதும் என் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே.
ನಾನು ಅಳುವಾಗ, ಸ್ತುತಿಸುವಾಗ, ಕಷ್ಟಪಡುವಾಗ ನನ್ನೊಂದಿಗೆನೇ ಇದ್ದೀರಪ್ಪ. என்னை விட்டு நீங்க விலகலப்பா. ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಹೋಗ್ಲಿಲ್ಲಪ್ಪ. என் கூடவே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ನನ್ನ ಕೂಡ ಇರೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. யோசுவா கூட இருந்து ஜெயத்தை கொடுத்தீங்கப்பா. ಯೆಹೋಶುವನ ಒಂದಿಗೆ ಇದ್ದು ಜಯವನ್ನು ಕೊಟ್ರಿ. அதுபோல என்னோடு கூட இருந்து எனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் விசுவாசிக்கிற ஆண்டவரே. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನೊಂದಿಗಿದ್ದು ನನಗೆ ಜಯ ಕೊಡ್ತೀರಂತೇಳಿ ನಂಬುತ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ. நான் உன்னை விட்டு உலகம் முழுவதும் கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ತೊರೆದು ಬಿಡೋದಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ದೇವರು. என் கரத்தை பிடித்திருப்பதற்காக ನನ್ನ ஸ்தோத்திரம். ಕರಗಳನ್ನು ಹಿಡಿದಿರೋ ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. கரத்தை பிடித்திருப்பதற்காக ನನ್ನ ஸ்தோத்திரம். ಕರಗಳನ್ನು ಹಿಡಿದಿರೋದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ನಾವು ನಂಬುತ್ತೀರಿ ಸ್ವಾಮಿ. ஹalleluya. உம்மோடு பேசி உம்மோடு ஜெபிச்சு ஆண்டவரே எனக்கு எதிராக போராடுகிற ஆவிகளை அதை மாக்குவோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿ, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಶತ್ರುಗಳನ್ನು ನಿರ್ಮೂಲನೆ ಮಾಡ್ತೀರಂತೇಳಿ ನಂಬ್ತೀರಿ. ஹalleluya. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியத்துல உம்மை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவரே ஜெபிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே கிருபை தாங்க. ಅಯ್ಯ, ನನ್ನ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನೇ ನನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಜಯ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿರಿ. எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ ಸೋತು ಹೋಗದಂತೆ ಕರ್ತನು ಕಾದುಕೊಳ್ಳುವಿರಾಗಿ. எந்த விஷயத்துல தோத்து நாங்கள் போயிடக்கூடாது. ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಬಾರದು. கிறிஸ்துவ வாழ்க்கையில தோத்து போயிடக்கூடாது. ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಬಾರದು. என்னுடைய பிரதிஷ்டையில சோத்து போயிடக்கூடாது. ನನ್ನ ಪ್ರತಿಷ್ಠೆಯಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಬಾರದು. பரிசுத்த ஜீவியத்தில தோத்து போயிடக்கூடாது. ಪರಿಶುದ್ಧ ಜೀವನದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಬಾರದು. என் ஆவிக்கிற வாழ்க்கையில தோத்து போயிடக்கூடாது. ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಬಾರದು. எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. ಅಯ್ಯ, ನನಗೆ ಒಂದು ಜಯವನ್ನು ಕೊಡ್ರಿ. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ದೇವರೇ. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ದೇವರೇ. முழுமையாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಸಮರ್ಪಣೆ விசேஷம் ಮಾಡ್ತೀವಿ. வந்திருக்கிற எல்லா கத்தோடைய பிள்ளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ವಿಶೇಷವಾಗಿ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಎಲ್ಲ ದೇವ ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೀವಿ. தனித்தனியாய் பேர் பெறாய் குடும்ப குடும்பமாய் தேவன் ஆசீர்வதியும். ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಕುಟುಂಬವಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. கடைசி காலத்துல ஆண்டவரே பிள்ளைகள் மனமோல போக்கல போனது போதும். ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ ತಮ್ಮ ಇಷ್ಟದಂತೆ ನಡೆದದ್ದು ಸಾಕು. இப்பொழுது உங்க சமூகத்தில் அமரக்கூடிய அனுபவத்தை கொடுங்க. ನಿಮ್ಮ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ಒಂದು ಅನುಭವವನ್ನು ಕೊಡ್ರಿ. உம்மோட பேசுற அனுபவத்தை தாங்க. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಕ್ಕಂತ ಅನುಭವವನ್ನು ಕೊಡ್ರಿ. ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿ ಜೀವನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡ್ರಿ. எல்லா குடும்பங்களையும் ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತೀವಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காணிக்கை கைகளில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ಕೈಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ரெண்டாவது, இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே 10 நிமிஷம் கமிட்டி மீட்டிங் இருக்கான். ಆರಾಧನೆ ಮುಗಿದ ಮೇಲೆ ಒಂದು 10 ನಿಮಿಷ ಕಮಿಟಿ ಮೀಟಿಂಗ್ ಇರುತ್ತೆ. கலந்து கொள்ளும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ಕಲ್ದುಕೊಳ್ಳಿ. ஒவ்வொரு மாதமும் இங்கே உங்களுக்கு வரக்கூடியவர்கள் கம்பெனி அன்னைக்கு லேட் ஆயிடுது, இல்லை 1 மணி 1:30 மணி ஆயிடுது. அதனால் பசியில் போகிறான்னு சொல்லிட்டு இந்த இடத்த சபையார் பாஸ்டர் அருமையாக பொறுப்படுத்தி உங்களுக்கு ஆகாரத்தை சமைத்து வைத்திருக்கிறார்கள். ಅಂದ್ರೆ ಕಮ್ಯುನಿಯನ್ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗೋದಕ್ಕೆ ತಡ ಆಗ್ತದಂತೇಳಿ ಅದಕ್ಕಂತೇಳಿ ಪಾಸ್ಟ್ರು ಅದಕ್ಕಂತೇಳಿ ಕ್ರಮ ಕೈಕೊಂಡು ನಿಮ್ಗೆಲ್ರಿಗೂ ಸಹ ಆಹಾರ ತಯಾರಿ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நீங்க உங்க மனசுல கர்த்தரை உள்ளத்துல ஏவனார்